ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடவுள் பாதி ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 35 எபிசோடு 36 9/11/2025 அன்று ஒளிபரப்பான ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு விரிவான பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, திவாகரை ரிவிட்டு விட்டாங்க. அதன் பிறகு எஃப்ஜேவுக்கும் ரிவிட்டு, அதுக்கப்புறம் குறும்படம், அதில் சாண்ட்ராவுக்கும் விக்கல்ஸ்க்கான விஷயங்கள். அதன் பிறகு பிரவீன்ராஜ் வெளியில் போனது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றில் 9 சீசனில் ஒருத்தவங்க வெளியே போகும்போது இவ்வளோ கன்சோல் பண்ணி அனுப்பிச்சது இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். மேபி ஐ எம் ராங். நீங்கள் யார் அது மாதிரி போனாங்கன்றதை கொஞ்சம் முன்னாடி பின்னோட்டங்களை சொல்லுங்கள். பட் இந்த அளவுக்கு நிற்க வச்சு ஒரு வெளியில் கட்டி பிடிச்சி கழுவி தான் அனுப்பல அவரை. அந்தளவுக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தது. இதை தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை விரைவாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிமெம்பரன்ஸ் டே இங்கிலாந்தில், அதாவது டார்லிங்டனில் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு அது கொண்டாடப்பட்டது. இங்கிலாந்து முழுவதும் நவம்பர் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிமெம்பரன்ஸ் டே, அதாவது நாட்டுக்காக உயிர் நீத்த போர் வீரர்களுக்காக பண்ணுறது. 11 மணிக்கு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி மாதிரி. அது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னங்கள் கிட்ட இது விழா நடக்கும், இந்த நிகழ்வு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி அது நடந்தது, ரைட்? இப்போ பிக் பாஸ் வீட்டில் என்ன முக்கியமாக அதற்கான வீடியோ கூட நான் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நம்ம வீலாக் தமிழில் அதை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கே ஷூட் பண்ணி சோம்பேறித்தனங்கள்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது மனோகரம் அப்படின்னு ஒரு படத்துடைய லிங்க், அது நான் ரொம்ப இது இங்கே சென்னையில் பண்ண வீடியோ இங்கே தான் போட்டிருந்தேன், அது பார்த்துக்காங்க, ரைட்? இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். பிக் பாஸ் வந்தார், விஜய் சேதுபதி வந்தார் பிக் பாஸ் வீட்டில். ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அதுதான் இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் கோட்டுக்கிட்டலாம் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ ஒருத்தர் வராருன்றப்ப அப்போ கண்ணாடி போட்டுக்கணும்ல. மற்ற நேரத்தில் டபுள் மீனிங் அப்போ மட்டும் கரெக்டாக கண்ணாடி போட்டுக்கு தெரியுது. இப்போ வரும்பொழுது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கண்ணாடி போட்டு இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு போலீஸ்காரர் ஃபீல் வருதா இல்லையா? அதை விட்டுட்டு சரி விடுங்க. ஓகே, இல்லை இந்த மாதிரியான கோட் கூட அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்து, அதாவது அங்கே கொடுக்குறது இங்கே நான் போதைக்கு ஊருகா பாருங்க மக்களே. அதாவது என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்குன்றதுக்கு இணையானது தான் நினைக்கிறேன். இதுவும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்காக என் புருஷன் நான் எவ்வளவு அழகா காட்டுறேன், அவரையும் நீங்க இந்த மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு. சரிங்க சரிங்க சரிங்க. அவரோட இது நல்லா இருந்தது. ஒரு பீச் கலர் பேண்ட், இது வாட்ச் எல்லாம் மண்ணெல்லாம் ஓட்டிருந்தா மேடம். பீச் கலர் பேண்ட்ல இப்ப மச்சம் இருக்குமே. இன்னைக்கு அதை பத்தி பேசுவீங்களா நீங்க? இன்னைக்கு பேசி பாரு. மச்சக்கண்ணி அது மச்சம் வெளியில தெரியுது. மச்சம் நேத்து அதே மாதிரி அந்த திரிசாக்குது ஒரு வெகுளியா நான் கேக்குறேனே, எல்லாம் ஒரே ஏஜ் குரூப். ஆமா அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தா கடைசியில எதுக்காகன்னு எனக்கு படத்தோட அனுப்புறாங்க. எனக்கு ஒரு அவமானமா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு அவமானம்? இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை கூர்ந்து கவனிச்சனால அதை நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். விஷயம் இப்ப புரிஞ்சிடுச்சுல. வந்தாரு ஓட்டி இருக்கிறதுக்கு பதிலா இப்ப இன்னைக்கு மச்சான் வரும்போது நான் கேள்வி கேட்பேன் கண்டிப்பா. சரியா? அதேதான். சொல்லுங்க. ஓகே, சோ நல்லா இருந்தது. பீச் வாட்ச் மாத்தி இருக்கீங்க, நல்லா இருக்கு. ஏன்னா எப்ப பாரு ஒரு தனியா ஒரு இப்பெல்லாம் வீடியோ எடுத்து ஈஸியா அனுப்பிச்சிடலாம் மேடம். ட்விட்டர்ல கூட நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அதை இதையே மட்டுமே அழகா வீடியோ அனுப்ப முடியுமா? ஆமாமா நம்ம. ஏன்னா நீங்க பாருங்க, அவருக்கு அவங்க உள்ள இருக்கிறவங்களே இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நிகழ்ச்சி பார்க்க போறவங்க, சார் ட்ரெஸ் நல்லா இருக்கு, கண்ணாடி நல்லா இருக்கு சார். நானும் சொன்னேன்னா இல்லையா, போன வாரம் கண்ணாடி சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிரெடிட் எடுத்துக்காங்க. நாங்க சொன்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க, நீங்க சொன்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க, அவங்கவுங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்காங்க. போங்க, பரவாயில்ல. ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி தானே சார் இது. சரி, ஓகே. அடுத்து 15 நல்லாவே இருந்தது அவருக்கானது. அந்த டோன் ஒரு லுக் கொடுக்கறதுக்காக அந்த கீழ்ச்சினா மாதிரி இருந்தது கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் அவருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஜாக்கெட் வரும்போது இதுல கீழ்ச்சி இருக்கு மேடம். அப்படியே அது டிசைன் ஆகும். இப்பெல்லாம் கீழ்ச்சினா பிரச்சனை இல்லை. இப்ப நாங்களாம் சின்ன வயசுல படிக்கும்போது ட்ரௌசர்லாம் பின்னாடி பிச்சுக்கிட்டு அதில் அவனுக்கு வேணே பேப்பர் மடிச்சு இப்போ தபால் பாக்ஸ்ன்னு போடுவானுங்க. அதெல்லாம் அவன் பிடிந்துட்டணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் கிழிச்சு விட்டுலாம். தட்ஸ் ஆல். ஆமாம், அதுவும் பெண்கள் கிழிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு வேற. ஆமாம், அந்த பேண்ட்லாம் வேற லெவல் ரேட். அதெல்லாம் அதுதான் கொடுமை. அதெல்லாம் போட்டதெல்லாம் போய் ஒரு அசிங்கம்னு ஒரு காலகட்டம்லாம் மாறி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அடுத்தது அவருடைய கான்செப்ட்ஸ் நல்லா இருந்தது. உள்ள வரும்பொழுதே என்னன்னா அவங்களுமே எல்லாருமே சொன்னாங்க, அவர் அந்த ஹாஹா இது அந்த பாட்டு நல்லா இருக்கு, அவருக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்குது.
போல இருக்கு. நான் அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு பாடிருக்காங்க, அதை ப்ரொமோட் பண்றாரு பாவம். சரி பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து ரோல் எப்படி இருந்தது இதான் கேள்வி. உங்களுக்கான ரோல் எப்படி இருந்தது? ஒருவேளை எனக்கு இந்த ரோல் நல்லா இல்ல, சரி எனக்கு வேற மாத்தி கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இங்க அடிச்சாதான் அவன் அழுவான் அப்படின்ற மாதிரி அப்பதான் ரோல் மாத்தினாங்க. இவர் வந்து விஜிபி இது அசையாமணி மாதிரி நின்னார்ல, அதுக்காக தான். பட் அந்த இடத்துல நான் எதிர்பார்த்த ஆள் வந்து வியன்னாவை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வியன்னாவுக்கு ரோல் மாத்தினது யாருன்னு கேட்டுட்டு டக்குன்னு திவாகர் சொன்னோடனே அவங்க எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா நான் ஹெட் செஃப் ஆறேன்றதுதான் அவங்க வந்து ஆர்வமாவே இருந்தாங்க. இல்லன்னா எனக்கு இந்த ரோல் பிடிக்கல என்ன மாத்துங்கன்னாங்க. அதையுமே அவங்க சொல்லல. இவங்க திரும்பி உள்ள வந்தா நான் அந்த இடத்துல இருந்து போயிடுவேன் சார். இப்ப அவரு எப்படிதாங்க லீடு எடுப்பாங்க? அப்புறம் ஒரு குறும்படம் போடணும் ஜாக்கி, இதை நீங்க பேசினாதானே அதுல இருந்து லீடு எடுத்து என்ன வேணா என்ன கேட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படம் போட்டா அது இன்னுமே சூப்பரா இருக்கும். வாயே திறக்கல பாருங்க வேணா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ திவாகர் திட்டு வாங்குறாரு, இப்ப நீ வாயை திறக்காத வேணா அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா இவர் கூட்டுக்கலவாணி தானே ரெண்டுமே. அதேதான். ஆமாமா. இவரு திவாகர கேட்பாரு என்ன வேற ரோல் வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததா அப்படின்னு. குக்கிங் டீம்ல நிறைய கத்துக்கிட்டாராமே வியன்னா கிட்ட அவரு. அவங்க மாஸ்டர் செஃப், இந்த மாஸ்டர் செஃப்னு ஒன்னு நடக்கும் தெரியுமா? அதேதான். அதெல்லாம் வேற லெவல். அதுல அவங்க அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணி ஆமாமா குக்கிங் டீம்ல இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும்போது கத்துக்கிற டைம்ல அவருக்கு வேற டீம்ல டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததுதான் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஜாலியா ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற போது கரெக்டா வச்சு செஞ்சாரு. அதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து போனீங்க. வியன்னா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கும் தோணுதா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம்? அதே மாதிரி என்ன எப்ப கேள்வி கேட்டாலும் சுத்தல்ல விட்டு பேசுறது, அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம இருக்குது. இதை நம்ம சொன்னோம் ஜாக்கி. இதை நீங்க அந்த கிரெடிட் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்னோம் ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன அவர் அதை விளக்கிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஏன் என்ன அது நடந்ததுன்னு அவருக்கு சொல்ல தெரியாது. நீதான் வந்து அதாவது என்னன்னா யாரெல்லாம் நீ கவுடுக்குமோ அவங்க எல்லாம் வந்து அந்த எழுந்து நிக்கும் போது எந்த கேள்வி மயிரோனாலும் நீ கேட்டுக்க எதிர்க்க. நான் வந்து கனி அடிக்கணும், இன்னைக்கு வினோத் அடிக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன எப்படி எல்லாம் வந்து அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றதான். இவரு எல்லாரையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது பிரச்சனை அது கிடையாது. அதனால நீ எதிராளி வந்து என்னன்னா நீ என்ன வேணாலும் கேளு. நான் நீங்க இதுல நீங்க அந்த லிவிங் ஏரியால உட்காரும் போது இப்படிதான் பண்ணுவாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு பாருங்க. இந்த வாட்டில எழுந்து தடை பண்ணும் பொழுதுதான் எப்ஜிஎல்லாம் பேசும்போதுதான் அவரு நின்னாரு. ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, ஏய் பேசினா பேசிட்டு போட்டா நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தயாராயிட்டாங்க. இந்த வாட்டி விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா, நிறுத்து, நான் என்ன கேள்வி கேட்டேன் நீ என்ன பதில் சொல்ற உட்கார் அப்படின்ற மாதிரி உட்கார. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாரு, பேசிட்டே இருந்தாரு. இப்ப புரியுதா? இதை விட 10 மடங்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. எதிராளியை பேச விடாம அப்படியே 12 மடங்கு வருது. 10 மடங்கு போது 12 மடங்கு வருது. ஆமா. ஐயோ யாரோ அவங்க மாஸ்டர் செஃப் அவங்க. அதன் பிறகு வந்து என்னன்னா இந்த மூஞ்ச வந்து ஒரு மாதிரி பாவமா வச்சுக்கிறது, அப்புறம் இப்படி கையை வச்சு நின்று நீங்களே உங்களுக்கு அப்புறம் மௌன அஞ்சலி செலுத்திங்களா, நீங்க பண்ண தப்புங்களா நீங்களே மௌன அஞ்சலி செலுத்திங்களா, அப்படி என்ன பாருங்க. அப்படியே வந்து ரொம்ப மத்தவங்களால எப்படி எக்ரின்னு போய் பாரு. இல்ல இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா 2 வாரமா தான் இது குறைஞ்சிருக்கு. நான் எது எடுத்தாலும் நான் விஜய் பேசிக்கிறேன். ஆளே இல்லாத மாதிரி அவர்கிட்ட தான் நாங்க பேசுவோம். நேரா ஸ்ட்ரைட்டா ஹீரோ தானே, சைடு ரோல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் அவர் செஞ்சாரு. இன்னைக்கு கூட வந்து ஜோ மைக்கேல் வந்து அந்த இதை போட்டிருந்தாரு, டாக்டர்ன்றது வந்து அவங்க சொல்லவே கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டரே வந்திருக்கு. இதை நீங்க வந்து பொதுவெளியில டிவியில வந்து இதை வந்து நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப டாக்டர் 5 வருஷம் படிச்சவங்க என்ன மரியாதை? அதனால அதை வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பாப்பா அது என்ன ஆகுதுன்ட்டு இதையும் நம்ம இங்க பதிவு பண்ணுறதுக்காக பதிவு பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து என்னன்னா நடிப்பு அரக்கன் உங்கள் மீது ஆனேன்னு அந்த கிடைக்கிற கேப்ல கூட நடிச்சுட்டு தானே நீங்க போறீங்க. அப்ப நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கும்போது நாங்க தெளிவா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டாரு இந்த வாட்டி. அண்ட் உங்களை டாஸ்க்ல விளையாட வைக்கிறது எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. இன்னொரு விஷயம் அப்படியே இங்கேயே சொல்லிடுறேன். அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது எப்ப பாரு வந்து டெட்டால் போட்ட வார்த்தை மாதிரி நீங்க இங்க வந்து நின்று பேசுவீங்க, அப்புறம் இங்க வந்துடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சொல்லாதீங்க, முதல்ல கொடுத்தா வெளில அனுப்பிடுங்க. நான் பிக் பாஸ் பேசுறேன், நீ முதல்ல வெளில போங்க, இதை நீங்க டைரக்டா சொல்லுங்க அப்படின்னதை இன்னைக்கு அரோரா கிட்ட சொன்னதுக்கும் சரி, கமருதீன் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் வெளில எல்லாருமே பிடிக்கலாம் வெளியே வா, நீங்க வந்து இங்க சேவை செஞ்சுதான் இங்க கிழிக்கணும்னு கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் டீசென்ட் வேற சொல்றான், வேற மாதிரி டோன்ல தான் ஒரு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க சேவைலாம் இங்க வந்து கிழிக்கணும் அவசியமே கிடையாது, நீங்க வெளியில வந்துருங்க அப்படின்றதையும் நீங்க சொன்னாரு. ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க வந்து நீங்க இந்த வார்த்தையை இந்த காலை நீங்க கண்ட்ரோல் எடுக்காம உங்களால அங்க சஸ்டெயின் பண்ணவே முடியாது. இதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன் ஜாக்கி. அப்படியே என் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க, சரி பரவாயில்ல விடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது உங்க பேர் என்ன? நான் வந்து 3 பேருக்கான ஒத்துமையிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அந்த விஷயம் தான் ஓரளவுக்கு, இல்லைன்னா எல்லா பாயிண்ட்டுமே நீங்களே பேசிடுவீங்க. சரி விடுங்க, இறக்க தானே சுரக்கும். இப்போ என்ன சொல்லுங்க. ஒன்றும் ஃபீல் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லுவதுன்னா, இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி சேகர்.
ஓகே. இப்போ நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு நாட்டோட செக்கோஸ்லோவேக்கியோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க தயங்குவீங்க. ஆமா ஆமா. இந்த தயக்கம் தான் விஜய் சேதுபதிக்கு அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அவரை வந்து விடாம அவரோட சப்ஜெக்ட்ல கான்பிடென்ட்டா இருக்க விடாம நாங்க பேசுறோம், நான் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் டீம்ல ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி கூட்டி கொடுத்துருவான். நான் தான் போய் அவன் நோனி மாடன் கடைசில போட்டுருப்பான் ஏதோ நாமும் திஸ் கைண்ட் ஆஃப் நோனி மாடு இஸ் த ஃபேண்டாஸ்டிக் பிஹேவியர் லைக் திஸ் அப்படின்னும் போது நோனி மாடா நான் வந்து 35 கோடி கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் 350 கோடி கான்ட்ராக்ட் அது போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை வாங்கி பண்ணா நோனி மான் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் போர்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய நேரம் பார்த்துருப்போம், உயிரை கொடுத்து ஒன்று நாம பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், இல்லை நமக்கு யாரோ ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் பண்ற டைம்ல நமக்கு கண்டென்ட்டே என்னன்னு தெரியாத இருக்கும்போது நம்ம அதை படிச்சுட்டே இருப்போம். அப்படிதான் விஜய் சார் இருந்தாரு. இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடையில ஒரு துள்ளலா இருக்கட்டும், எல்லாருக்கும் பை சொல்றதா இருக்கட்டும், முத்தா கொடுக்கறதா இருக்கட்டும். ஆமாமா. பிகாஸ் he is என்ன சொல்றது, stand in own leg, ஸ்டாண்டிங் இன் தி ஓன் லெக் போதுமாங்க. ஓன் லெக். அவர் அந்த கண்ட்ரோல் எடுத்ததும் சரி, அவருக்கு அந்த அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு வேலையை முடிச்சு எழுந்திருக்கும் போது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஆக்சுவலி. அது ஆமா திஸ் இஸ் குட், வெரி நைஸ் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஆக்சுவலி. ஆஃப்டர் லாங் டைம் இருக்க வேணாம், நீங்க ரெகுலராவுமே அந்த வேலையை செய்யலாம். அதை செய்யும் பொழுது வந்து ரெகுலரா செய்ய முடியாது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தானே வராரு, வாரத்துக்கு 2 நாள் வராரு அவர் ஆக்சுவலி. லாஜிக்கலி யூ நோ நான் ரெகுலர் சொல்றது இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலுமே அது நல்லா பண்றாருன்னு சொல்றேன். சோ ஹி இஸ் யா you got the point right, he is doing well. Yes, fantastic. அந்த விஷயம் வந்து அத வந்து நம்மளால உணர முடியுதுன்னு சொல்றேன். நைஸ், ரைட். ஓகேவா. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா வாரமும் அப்படி செஞ்சிர முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். ஆமா, கண்டென்ட் இருந்தா தானே உங்கள்ட்ட so much of interruption in the talk back, right? So much of interruptions அதே மீறி பண்றது, அதே மீறி பண்றது தான் அப்படினும் பொழுது புரியல. நீங்க மாதிரி எக்ஸைட் ஆறீங்க. No, why you stop like this? Continue please. இல்ல அதே மீறி நீங்க பண்ணும்பொழுது தான் வந்து உங்களுடைய பேர் அங்க வந்து நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கும். தட்ஸ் இட், ரைட். இப்பயே வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னு ஒரு பெரிய கும்பல் நிக்குது இன்னைக்கு. பிரேக்கிங் நியூஸ் ஆயி அவரே இப்பதான் ஸ்டெடியா வந்து நிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா வெளியில ஒரு கும்பல் நிக்குது. ஏகப்பட்ட பாதுகாப்புகள் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. இல்ல எனக்கு சில டைம் தோணும், என்ன மேடம் காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்ற மாதிரி செய்யலாம். வாய் எது நானே 5க்கும் 10க்கும் சுத்திட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. சி நானே 5 பவுண்டுக்கும் 10 பவுண்டுக்கும் சுத்திட்டு இருக்கிறேன் நானு. தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் திவாகர் பேசுறாரு பாருங்க. எனக்கு உண்மையிலே அந்த மாதிரிலாம் எனக்கு பேசலாம் வராது. அதனால நீங்க இன்னமும் இருக்கிறீங்க. விசா யாராவது வாங்கி கொடுங்க வேலை பாருங்க. ஒரு வருஷத்துல அவர் வந்து அவங்க அப்படியே நிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சார் சாயந்திரா அக்கா வந்து சார் அவங்க வந்து என்ன இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா சார், அப்புறம் வந்து வியன்னா சார், இந்த மாதிரி எப்படி பேச முடியும் உங்களால, சாண்ட்ரா அக்கா அப்படின்னு வரு, சாண்ட்ரான்னு சொல்லுப்பா, சாண்ட்ரான்னு சொல்லுறேன் எல்லாரும் அக்கா. அதுக்கப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாம் யாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணீங்க, யாருக்கு கிடைக்க வேண்டிய பேர் போயிடுச்சுன்றப்ப அரோரா வந்து கை தூக்குற மாதிரி எப்படியே தான் தூக்குவாரு. ஆனா அரோரா உனக்கு எது, அரோராவுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது அரோரா வந்து நான் அதைதான் இப்போ ரீசெண்டாக வந்து சொன்னேன், இந்த ஒன் ஆஃப் த கேள்வியிலையும் சொன்னேன்னு நினைக்கிறேன், யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். அரோரா கிட்ட கண்டென்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க நல்லா வந்து நம்ம நிறையா அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்பொழுதும் சரி, அவங்க ரொம்ப வந்து இன்டெலெக்சுவலாக பேசியிருந்தாங்க, நல்லாவே ஒரு பேச்சு திறமை இருக்குது. அவங்களுடைய மற்ற விஷயங்களை பற்றி நான் பேசலை, த வே ஷி ஹேண்டில்ஸ் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வந்து உட்காந்துன்னு சும்மா எதுவுமே பண்ணாமல் இப்போ 10 பாயிண்ட் சொல்ல தெரியுது இல்லை, இதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே என் நாய்க்குட்டியை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அது என்ன கதைன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது நேத்தே சொல்ல வேண்டியது ஒழிந்தான் மகாதேவன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சது யாருன்னா துஷார் போகும்போது ஹாப்பியா இருந்தது வந்து கமருதி தான். இப்ப கமருதினே அடிவயிறு கலங்கிடுச்சு. என்னம்மா என்னடி சொல்றேன் அப்படின்ற மாதிரி, என்னது கிளம்ப போறேன் நாய்க்குட்டியை, நானே ஒரு நாய்க்குட்டி பேர் சுத்திட்டு இருக்கேன், நீ மாதிரி கிளம்புறேன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி பதில் பாருங்க. அரைச்சி இங்க இருக்கலாம் போலியானவங்க நான் தான் நல்லா அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி போலீஸ் இருக்கு, நீ விளையாடு அப்படின்னு. நானே வந்து பாறை விட்டு இப்பதான் வந்திருக்கிறேன், அவன் இந்த இடம் காலி ஆயிடுச்சு, நான் துண்டை போட்டு எப்பயும் பிடிச்சிட்டேன், இப்ப போய் பகர்னு வந்து கிளம்புற சொன்னா என் அடிவயிறுலாம் கலக்குது. இல்ல அவர் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டாரு. நீ என்னப்பா ரெட் சிம்பிள் மேம், சிம்பிள். இங்க நிறைய பேர் சொல்றாங்க சொல்லல, மென்னியூகோன்னு இருக்குல்ல, அந்த மென்னியூகோ வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். அது வந்து நீங்க 1000 ஜலாஜா பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த மென்னியூகோன்றது வந்து அதை வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அதான் உள்ளக்குள்ள ஓடும்.
அரோராவும் கமருதீன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆ ஓகே, ஃப்ரெண்டு என்னவோ அவங்களுக்குள்ள ஒரு இது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆதிரை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை எடுத்துன்னு போய் அரோரா வந்து கமருதீன் சொன்ன விஷயம், ஆதிரை சொன்னதை கமருதீன் சொன்னோம். கமருதீன் வந்து பப்ளிக்காக நெல்லிக்காய் மூட்டையை அவுத்துட்டார். ஆமாம், அது மிகப்பெரிய அசிங்கமாயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி நீ சொல்லலாம்? இப்போ உங்க கூட எப்படி பழகிறது, ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு உன் மேலே, நான் எப்படி உங்ககிட்ட பழகிறதுன்ட்டு நகர்ந்த ஆரம்பித்தாங்க. அப்போ நகரும் போது அதுக்கு தோல் கொடுத்தவர் தான் துஷார். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து ஆள் வேணும்னும் போது அவங்க வந்து பார்வதி வந்து வேற யாரும் கிடையாது. ஏன்னா பார்வதி தான், பார்வதி கூட அவருக்கு அந்த அதெல்லாம் கிடையாது. ஒன்றை வெறுப்பேற்றத்துக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். ஓகே, அதை நான் பண்ணிக்கிறேன் தான் ஒரு பார்வதி பக்கம் போனேன். பார்வதி பக்கம் போகும்போது பார்வதியும் இவங்களுமே வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்டாக பெஸ்டியான்னு போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம், ரைட். இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் உள்ளுக்குள்ளே அவருக்கு என்ன எப்படி நீ நிராகரிக்கலாம், என்கிட்ட பேசாமல் நீ துஷார்கிட்ட பேச. அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷாரை வந்து கார்னர் பண்ணிகிட்டே இருப்பார். அவன் வேலை செய்யலை, அது செய்யலை. ஆனால் வெளிப்படையாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக உனக்கு பிடிக்கல, நீ நகர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி. ஏன்னா தோலில் வச்சு தூக்கி ஆம்சை ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க டமால் விட்டுட்டு போகும்போது அந்த கோவம், அந்த இயலாமை, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்னை விட்டுட்டு போனல, அவன் கூட இருக்கிறல்ல, ஆனால் அதை நீ சொல்ல முடியாது. ஆனால் அவனை நான் அடிக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்றத அவர் தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பார். நீங்க கவனிச்சுன்னா தெரியும், ஃபுல்லா தொடர்ந்து அடிப்பார். லைஃப்ல நான் பார்த்திருக்கீங்க நிறைய பேர்கிட்ட வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த பார்த்தீங்களா அதுதான் அந்த திமிர் இருக்கக்கூடாது. கடவுள் பார்த்துனே இருக்காரு. நல்ல வேலை இன்னைக்கு தான் எங்கள் அப்பா சும்மா இருந்தார் போல. இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கேயாவது எனக்கு முக்கியமான இடத்துல கிளம்பிடுவார். இன்னைக்கு தான் பார்த்துருக்காரு. ஸோ என்னாச்சு, பிஸ்தா இருக்கு இல்லைங்களா, எதோ சொல்ல வந்தேன். அந்த பிஸ்தா ஒரு 4 எடுத்து சாப்பிட்டேங்க. நான் ரொம்ப எனக்கு அது ஒரு நாள் அது தோணும், அந்த இடத்துல இருந்தால் எடுத்து சாப்பிட்டேன். அது சாப்பிட்டேன்னா அந்த ரூம் பக்கமாக போகிறேன், ஒருத்தி சொல்கிறா எனக்கு கொடுக்கவாம நீங்க மட்டுமே சாப்பிட்றீங்க. நான் நீங்கன்னு உடனே நான் சொன்னேன், நான் தாண்டி சாப்பிட்றேன், ஏன் இந்த வீட்டில் தானே இருக்கு, நீ எடுத்து சாப்பிடுன்னு. அவனுக்கு மட்டும் கொடுக்க தெரியுது இல்லை, நான் எங்க அது மாதிரி கொடுத்ததே இல்லையா எனக்கு. பிஸ்தா சொன்ன மேடம். அந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இவர் காட்டுறதுக்காக நம்ம வந்து இங்கே இருப்போம். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன் ஜாக்கி. அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? ஸோ இந்த அரோரா விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது இல்லைங்க, இந்த கதையை முடிச்சிடுங்க. நீங்கள் டமால் உள்ளார வந்து போனீங்க. அது அப்போ துஷார் வந்து அவர் துஷாரை காலி பண்ணுன்னு நினைச்சிட்டே இருப்பாரு. ஆனாலும் நான் நட்பு ரீதியாக அவன் கூட சுத்திட்டு இருக்கேன்னுட்டு அரோரா கூட ஒரு நட்பாவே இருப்பாரு. எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து நிற்பாரு, போவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் துஷார் வந்து முழுக்க முழுக்க வந்து அப்படியே வந்து அரோராவுடைய என்ன சொல்றது அடிமைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவர் சுத்திட்டு இருந்தாரு. ஒரு பிரச்சனைனா அவர் உயர்ந்துருவா பாருங்க. ஏன்னா கமருதீனுக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவர் டமால் உடையாந்து நிற்பாரு. என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அடிச்சுக்காத குறை. ஆனா அவன்கிட்ட ஏன் பேசுறவா போலான்ற மாதிரி கூட்டு போவாரு. நிறைய விஷயத்த வந்து நீர்த்து போக வைக்கிறதுல நிறைய விஷயம் பண்ணும்போது கமருதீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிடிக்காத ஒரு ஆளு துஷார் தான். இதன் பிறகுதான் வந்து பாருகிட்ட இருக்கும்போது உனக்கு வந்து ஓட்டு அதிகமாயிடுச்சுன்ட்டு வினோத்லேருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தார். நகர ஆரம்பிச்சதுமே வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் அவர்கிட்ட நிறைய பேச ஆரம்பித்தாங்க. இதுதான் அங்கே நடந்த கதை. இவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரோரா பக்கத்தில் தான். ஆமாம்மா உட்காந்துட்டாரு. அவங்களும் வந்து ஏற்கனவே என்னது புது பூதத்துக்கு பழைய பூதமே பரவாயில்லன்ற மாதிரி பழைய பூதத்துட்டு அவங்க பழகிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே நடந்த கதை. எஸ் சொல்லுங்க. இப்போ ஏன்னா நான் இந்த சொன்னேன், என்னம்மா உங்களை தான் நம்ம திட்டிட்டு போயிருக்காருன்னு பார்த்தா இவங்க ஒரு மாதிரி கைக்குள்ளார கை விட்டு அவங்க பாட்டு சாஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. நாய்க்குட்டியை மிஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வெளியில் நான் லைஃப்பை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த கமருதீன் விஷயங்கள். இதில் நடுவில் ஒரு விஷயம் பார்த்தேன் ஜாக்கி, 2-3 கிளிப்ஸு. இவங்க பார்வதி வந்து சொல்லுவாங்க பதட்டமாகி கண்ணாடி எடுக்காதீங்க எப்போ. இல்லை அலர்ட் ஆர்வமாகவே இருக்கு மேடம். பார்வதி வந்து பயங்கரமா நேற்று வந்து அவங்க போயிட்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாங்கல்ல. அப்போ நான் 2-3 சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் போட்டாங்க, ஆமாம் நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தானே ஆகணும். ஏதோ சாப்பாடுக்கு அப்போ டிஃபன் சாப்பிடணும், வெளியில் போய் நல்லா டிஃபன் சாப்பிடணும், அது ஏதோ டபுள் மீனிங் போல இருக்கு. இவங்க கமருதீன் அப்படி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அவர் ஏதோ எழுதி காட்டுறாரு இல்லையா, அந்த இடத்துலயும் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து விஷயத்தையும் வந்து இது பண்றாரு. இப்பெல்லாம் நீ பேசினா நீ மன்னிப்பு கேட்டு தானம்மா ஆகணும், இன்னுமே கேட்கணும், இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நேத்தே நான் சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். அதை நேத்தே சொன்னதுல வந்து துஷார் போனதுமே ஹாப்பி அப்படின்னு கத்த முடியாது, ஆனா நடந்தது அதுதான். மனசுக்குள்ள ஒழிந்தான் மகாதேவன் அப்படின்ட்டு. சோ இந்த அமித்தை வந்து 2 பேரும் வந்து சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு பண்ணோம், ஒரு எங்களுக்கான இதுவே கொடுக்கல, கிரெடிட்டே வந்து அமித் மேனேஜர் கொடுக்கல அப்படின்னும் பொழுது அவர் டமால்னு வந்து சார் நான் வந்து அப்படிலாம் இல்லை சார், நானும் வேலை பார்த்தேன்
இங்க பிரச்சனை என்னன்னா அது அப்படியே ரொம்பலாம் இது பண்ணுவாங்க. ஆ, அது ஓலா கதைங்க அது. அதாவது நடந்ததுல வந்து அந்த மகுடமா வந்து சாண்ட்ராவுக்கு இருந்தது வந்து ஒரு நெகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி, அதே மாதிரி பிரவீன் போகும்போது கன்சோல் பண்ணது நெகிழ்ச்சி. இது ரெண்டுமே இந்த நாளுக்கான சூப்பர். ஆமா. நடுவில் இந்த அமித் எஃப்ஜே மேட்டர் இருக்குல்ல, அது இருக்கிறதே அசிங்கமான விஷயம். ஏங்க நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லையோ, ஷோவா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வரிக்கு வரியா அவன் ஏன் மூக்கில் கை வச்சான், ஏன் காலில் கை வச்சான்னு பேசிட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லும். அங்கே வந்து தீபக் தான் சொல்றாரு, கொஞ்சம் அங்கே மட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்து இந்த தேவர் மகனில் வந்து ஒரு அழும்போது ஏய் பிசி அப்படின்னு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போனது தீபக். இப்போ வந்து நான் சொல்லவே இல்லைன்னா என்ன, காலையிலேருந்து சோஷியல் மீடியா அதெல்லாம் போட்டு கீழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குற அமிதா இருக்கட்டும், என்ன சீரியல் வந்து வந்தவங்களா இருக்கட்டும், அரோரா செமசா காசு வாங்கிட்டே தான் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு கதறீங்களா கோசரம், எனக்கு இது போதும் அனுப்புன்னா அனுப்பு. இன்னைக்கு கூட அவங்க அனுப்பு கிளம்புற மனநில தான் இருந்தாங்க. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ஏமா நான் சொன்னதா போயிட போறேன், அது புள்ள சாதாரணமா உட்காந்துட்டு இருந்தது. அதை வந்து விஜய் பேசி அனுப்பிச்சு விட்டாருன்னு அவருக்கு வந்து தீரா பழிய வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதனால வந்து அதுல இன்னொன்னு கண்டிச்சதுல வந்து எஃப்ஜே வந்து எஃப்ஜே பேசுற எல்லாம் சரின்னு நம்ம சொல்லவே முடியாது. வியன்னா வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு. அதாவது எஃப்ஜே எப்படி அவரா வந்து நான் வந்து இப்போ அது பேர் என்ன பிரியங்கா பின்னாடியே போற மாதிரி ஒரு ரோல் எடுத்து போறான். இது உங்களுக்கு இதுக்கு திவாகர் நீங்கள் ஒன்று தானேன்றோம் நான். அதேதான், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா திவாகர் நல்லா வேலை செஞ்சாருன்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க. இந்த மகுடத்தில் கூட வந்து அவங்க வந்து கிரவுனுக்கு அவங்க தலைக்கு வரும்போது கூட வியன்னாவையும் திவாகரையும் சொல்லுவாங்க சாரி அப்படின்வாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வினோத்துல இருந்து கனில இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க அவர் வேலையை செய்ய மாட்டாருன்ட்டு. இந்த விஷயத்துல அவர் வேலை செஞ்சிருக்கிறார், அதுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கோம். ஆனா அதே நேரத்துல இப்படி பச்சையா போய் என்ன உங்களுக்கு யார் அது டாஸ்கா கொடுத்தது, உங்களுக்கு நீங்களா எடுத்துக்கிட்டு அப்ப கேள்வி கேட்க வைப்பாங்களா மாட்டாங்களா? நீ என்ன பொசிஷன், நீ எந்த டீம் நீ அப்படின்னு கேட்டா பக்கன்ற என்னப்பா நீ வந்து ரொம்ப கத்தனாலும் டெம்பரா இருந்தாலும் நான் நியாயமா பேசுவேன்னு சொன்னேன். அதுதான் இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னது பஞ்சாயத்தில் வருவீங்க. அதனால தான் நம்ம எல்லாரையும் வந்து குறைந்தபட்சமாக யார் தவறு செய்திருக்கலாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லுது. அதுதான். ஏன்னா வந்ததுமே நீதி நியாயம் பேசின விக்கல் என்ன பண்றாரு இன்னைக்கு அவருடைய பூனைக்குட்டியே வெளியே வந்துடுது. எப்படிக்கா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லக்கா அப்படின்னு ஏன்பா உங்ககிட்ட சொல்லியிருந்தா எனக்கு வந்து அந்த இது என்னது பாஸே நாமினேஷன் பாஸே ஃப்ரீ பாஸே எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களே. நீ என்னத்துக்கு நான் சொல்ல வேண்டியது ஒருத்தவங்கிட்ட சொல்ல சொன்னேன். நீ உன் புருஷனை விடாம நீ வந்து விக்கல்ஸ் எடுத்துக்கினா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ போய் வந்து அவங்ககிட்டையும் சொல்ற இவங்ககிட்டையும் சொல்ல அப்புறம் எதுக்கு நான் உனக்கு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அது அந்த புரிதலே அவருக்கு இல்லை. அப்புறம் போய் ஒரு சாரி கேட்டார், அதில் அவர் தப்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தது வாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம்லாம் போது தீபக் வந்ததும் சரி மற்ற விஷயங்களும் சரி ஏதோ மாதிரி இதுவாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது என்னங்க அது ஏதோ சின்ன புள்ள விளையாட்டு மாதிரி இன்னும் அமித்தை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்கணுன்ற மாதிரியே பேசின மாதிரி இருந்தது. ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து அதில் வந்து அவர் பாதிக்கப்பட்ட. ஆனால் ஒன்றுங்க, நம்ம வந்து உண்மையிலே இன்னைய வரையிலும் நம்ம வந்து யாரையுமே வந்து இவங்க தான் அந்த மாதிரி ரொம்பலாம் நம்ம யார் வந்தாலும் ஓகே, குறைந்தபட்ச நேரமே வந்தால் ஓகே, அப்படி தான் நம்ம பேசுவோம். ஒரு ஆளுக்கும் இப்போ நீங்கள் அமித்துக்காக ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவர் மனசை காயப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவர் உண்மையே சொல்லாமல் இருக்கும்பொழுது இப்படி பண்ணி அமித் ஒய்ஃபே அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஃபீலிங். ஆனால் ஓரளவுக்கு மேடம் நீங்கள் சொன்னீங்களே இந்த ஹார்ட் பீட்டில் வந்து தாடிக்காரர் ஒருத்தர் வந்து இந்த ரீனாவுக்கு வந்து அது அந்த இதோடைய அந்த என்னது அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனருடைய பையன், அவரு வந்து செல்லக்குட்டி பம்முக்குட்டி வைரக்குட்டின்னு உங்களுக்கு தான் எதிர்ச்சாருங்களா? எனக்குலாம் இது பல வருஷமா தெரிஞ்சது. ஆனால் நான் அதனாலே இது பக்கம்லாம் போனது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நானே இப்போ இந்த பிக் பாஸ் விஷயமாக பார்க்கும்போது பார்க்குறப்பதான் நிறைய இடங்கள்ல இவரு பயங்கரமா என்னடா ஐயோ என் செல்லக்குட்டி அழுதுகிட்டு இருக்கீங்க யாரா அப்படின்னு பார்த்தா இவருக்கே அழுதுட்டு எல்லாம் ஆக. இப்போ முன்னாடிலாம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் அப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆள், ஐ மீன் இப்போ ஐயோ நானே போய் மாட்டிக்கிட்டேனா அதை தான் இப்போ நான் சொல்லலான்னே வந்தேன் சார். நேற்று கூட நான் வந்து பார்த்தேன், நேற்று யாழினி சாரீஸ்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேம்மா. இவ்வளோ நாள் பிக் பாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை கூட அங்கே வந்து பெருசாக அதை பற்றி பேசினதே இல்லை. நேற்று ஒரு புடவை வீடியோ போட்டு எனக்கு உன்னை நான் ஆண்டர்பிரனர் ஆக்குறேன், இந்த மாதிரி நீ புடவை வாங்கி யாழினி சாரீஸ்க்கு பண்ணுறது எல்லாருக்கும் இருக்குது சார். அவங்கவுங்களுக்கு ஒரு ஹீரோ அப்பப்போ டக்கு டக்குன்னு வராங்க, ஹீரோயின் டக்குன்னு வராங்க, புடவை கட்டுறாங்க. அப்புறம் என்ன கீதை போல காதல் மிக புனிதமானது, கோதை நெஞ்சில் ஆடும்
இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணாவா இங்கே. இதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. திவாகரும் ஜாக்கியும் ஒன்று, ரெண்டு பேருமே திருந்த மாட்டாங்க அப்படின்னு. அவர் நடிப்பு இவர் பாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கீழே வந்து ப்ரோ என்னால் சிரிப்பை அடக்க முடியல ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த விமர்சனங்கள் என் மீது நிறையவே வரும். ஏன்னா பாட்டு வந்து பாடுறது வந்து நமக்கு பிடிச்சது, ரெண்டுலேருந்து பாடுவோம். நிறைய பேர் வேணான்னு சொல்லும்போது நம்ம திரும்ப செஞ்சோம். ஆனால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் 2வது சீசன் 3வது சீசனில் நான் பாடின பாட்டு இப்போ நான் பாடுற பாட்டு எடுத்து ஒப்புமை பற்றிக்கிட்டு உங்கள் மனசாட்சியை விட்டுறேன். நீங்கள் என்னை கலாச்சி தான் நீங்கள் நினச்சிக்கும் போது நானும் சிரிச்சு வச்சுட்டு போயிட்டேன். இதை நம்ம இதில் சொல்லலாம், பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு தான். இது ஒன்று. இன்னும் நான் அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லணும். நான் வந்து எங்கேயும் வந்து நடிப்பு அரக்கன் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் நடிப்பு அரக்கன் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் நடித்த ஒரு படம் அதான் இப்போ சொல்ல வந்து 6.5 மில்லியன், அதாவது 6 மில்லியன் கிட்ட கடந்திருக்கு, பார்வைகளை கடந்தது. அது தனிங்க நான் நடித்ததே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு வந்து கொடுக்கப்படும் போது அதற்காக உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதற்கான லிங்க்கு அப்பா காண்டன் போய் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம் வரும், 26 நிமிஷம். இதெல்லாம் இதே மாதிரி ஒரு பிக் பாஸில் தூக்க கழகத்தில் போய் நடித்த ஒரு படம். அது டப்பிங் பேசின படம். உண்மையிலே நான் சொன்னது கிடையாது. ஆனால் நான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக நான் போராடுவேன், பண்ணுவேன். ஆனால் ஒரு ஷார்ட்டு எங்கே வெளியில் அதை எலுமிச்சம்பழம் அதில் காணும், இதுக்கு பதில் சொல்லுன்னா அதுக்கு நடிக்க தெரியல. ஆனால் நீங்கள் என்ன 2 பேரையும் கம்பேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அதுக்கு ஒரு பதிலாக இங்கே சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 3 நாளாக நான் சரியாக பாலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே கொஞ்சம் அசிங்கம் தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதான் அதுக்கான பதில். ரைட். அதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கடைசி வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் அதுக்கு பதில். அப்ப பண்ணதே பாரு, இப்ப பண்ணதே பாரு. கடைசி வரைக்கும் நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு கீழே குத்தல, நல்ல வேலை இங்கேயே குத்தி அதே சீனையே ஒரு தடவையும் அதுக்கு தவிர்த்து எல்லாமே போயிங்க. டாக்டரே கிடையாதுங்க, பிஏ அவர் வந்து பிசியோ தான். அவர் ஆக்சுவலி டாக்டரே கிடையாது. அது மாதிரி இதுதான் இந்த இடத்துல நான் இப்போ சொன்னல, அந்த தாடி குட்டி வந்து அழுது பாவம் பப்ளின்லாம் சொல்றாங்களா. சி அப்படி பார்த்தா எனக்கு உங்களுக்கு கூட தான் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, சி நீங்க அந்த பரப்பு எல்லைகள் அதிகமாயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். ரசிப்பு இப்ப திவாகருக்கே வந்து அவர் நடிப்பு சூப்பர்னு துஷார் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்கன்ற நானு. அதுதான் எங்க மேட்டர். எஸ் சொல்லுங்க. ஓகேவா? சோ இது இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. நல்ல வேலை. நான் வேற ஏதோ பண்ணேன். இல்ல மேடம், கீதை போல சொல்லுங்க. இது ஒரு இந்த பாட்டு அந்த இடத்துல எடுத்தீங்க பாத்தீங்களா, வெக்கமே இல்லாம ஒஸ்டஸ்ட் பிஹேவியர் இதெல்லாம் விடுங்க. சரியா? சரி, இதன் பிறகு வந்து இந்த எஃப்ஜே விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியன்னாவுடைய கம்ப்ளைண்ட் அந்த விஷயத்தில் வியன்னா அந்த விஷயத்தில் கரெக்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதன் பிறகு இப்போ நீங்கள் சாண்ட்ராவுடைய குறும்படம் பற்றி பேசுனீங்க இல்லையா, அதில் அப்படியே டக்குன்னு இப்போ வியன்னாவை பற்றி சொன்னதான் சொல்கிறேன். சாண்ட்ரா போயிட்டு வந்து சொல்லுவாங்கல்ல, அப்பயும் பார்த்தீங்கன்னா வியன்னாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓ சாரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பிரவீன் வந்து சொல்வார், வியன்னா நீ இன்னுமே வந்து நிறைய உன்னுடைய விஷயங்கள் பண்ணணும். ஓகே தேங்க்யூ, நீ ஏன் வெளியே போயிட்ட, நான்லாம் இங்க இருக்கிறேன். அப்படிதான் இருப்பாங்க. என்ன நீ வெளில போயிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதான் இங்க சொல்ல வந்தேன், அது மறந்துன்றதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். ஆமா அவங்க அப்படிதான். அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. அதேதான். சோ இதன் பிறகுதான் வந்து இந்த குறும்படம், உண்மையிலேயே சொல்றேன், குறும்படம் கட் பண்ண டீமுக்கு வாழ்த்துக்கள். ஆமா. ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு குறும்படம் டீம் கட் பண்ணது எல்லாம் ஓகே. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என் 2 சீசனில் இதான் 2வது சீசன், இதில் வந்து என் வாழ்க்கையில் இதான் நான் பண்ணுற சீசனில் இதுதான் முதல் குறும்படம்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ இந்த முதல் குறும்படம்னு ஒன்று சொல்லும்போது அது சம்மந்தப்பட்டவங்க 2 பேர், இந்த 2 பேரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு பெருமை, ஒரு புன்சிரிப்பு நீங்கள் கவனிச்சு. அதனால எனக்கு சாண்ட்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறேங்க. அவங்க வந்து அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆக்சுவலி
அந்த அந்த டிகினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நீ சொல்லாம நான் சொல்ல மாட்டேன்னு ஒன்று நிக்குது இல்ல, அது 2 பேருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் பிரச்சனாவது கொஞ்சம் வந்து வாய் துடுக்கு நிறைய வாய்கள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் முறப்பா தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை அவர் ஏற்படுத்தாம விட மாட்டாரு மட்டும் நல்லா புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கூட வந்து என்னையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஒரு டாஸ்க் யாரு எப்ஜே சொல்லலாங்க, பிரஜன் சொல்லக்கூடாது. அதன்ற நானு எப்ஜே சொல்லலாம், அவன் சின்ன பையன். பிரஜன் எப்படி நீங்க இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, இத்தனை இவ்வளவு நாள் இதுல இருக்கீங்க, நீங்க ஒரு விஷயத்த ஒரு பிராங்கா ஒன்று பண்ணிட்டு டாஸ்க் அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியுது? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சா பார்த்தீங்கன்னா தெரியும், சாண்ட்ரா வந்து ஒரு இடத்துல கூட வந்து அந்த அந்த பெருமையோ ப்ரைடோ அறிவிக்காமல் செய்யவே மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கண்ட்ரோல், ஏன்னா அந்த கண்ட்ரோலில் இருந்ததுனால தான் இந்த டாஸ்க் இவ்வளவு சூப்பராக வந்தது. இன்னைக்கு வந்து அந்த கொண்டாட்ட மணலே வந்தது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அந்த அது போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே அவங்க எக்ஸைட்டே ஆக மாட்டாங்க. 2-3 விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் சிரிச்சு புருஷன் மேலே சாய்வாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது அது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்ல வந்தேன். இதுல இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹோல்டு நம்மளால பண்ணிக்க முடியுமான்னு தெரியாது. ஆமா, உண்மை. ஏன்னா நீ என்ன பாராட்ட போறியா திட்ட போறியா என்ன சொல்ல போறேன்னு தெரியல. முதல்ல இது முடிச்சிட்டு நீ சொல்லு. அதே மாதிரி அந்த விக்கல்ஸ் கேட்டாரு இல்லையா, அதற்கான பதிலும் அதுதான். அவங்க அப்ப கூட அவங்க ரியாக்ட் பண்ணல சார் அப்படின்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இப்ப பாரு மாதிரியான ஆள் இருந்தா அங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்களே ஒரு பஞ்சாயத்து உருவாக்கி இவங்களே போய் கேமரா பேசுவாங்க. அதேதான் அந்த மாதிரி இருக்கும். விக்கல்ஸ்க்கு அதுதான் புரியல. என்கிட்ட சொல்லிருக்கலாம், அங்க கூட அவங்க சொல்லல. அந்த விஷயம் அவர் சொன்னது அந்த பர்சனுக்கு கிடைச்ச பாராட்டுன்னு சொல்லும்போது கூட அவங்க சொல்லல. அதேதான், அந்த அளவுக்கு அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அவங்க டக்குன்னு அதான் சொல்றேன், அவங்க மத்தவங்க அந்த பர்சனுக்கு கிடைச்ச பாராட்டு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ற. இதுல என்னன்னா, நீங்க வந்து அவங்க எழுந்து நின்னு கை கும்பிட்டுருக்கலாம் அந்த பாருங்க. ஆனா அவர் வந்து டக்குன்னு வந்து உடனே நீங்க வீடியோ பாருங்க அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதேதான். ஸோ இதுல அப்ப அந்த பாராட்டுன்னும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வந்து ஜாக்கி, இவங்களுடைய காஸ்டியூம் நல்லா இருந்தது. இன்னைக்கு நல்லா இருந்தது. அவங்க பேர் என்ன, திவ்யாவுடைய காஸ்டியூம். திவ்யா. ஆமா, ஏன்னா திவ்யா இல்ல மேடம், கடைசியில் அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல, புரியுதா? அம்மம்மா இன்று மாறினே அன்புக்கு நன்றி கூறினேன், உள்ளத்தின் காயம் மாறவே உதவியதும் வார்த்தைதான். சொல்லுங்க. இது புரிஞ்ச பிரச்சனை அப்படியே போயிட்டு சரி சரியா. ஸோ திவ்யாவுடைய ட்ரெஸ் நல்லா இருந்தது. அந்த காஸ்ட் அந்த இந்த விஷயத்துல தான் 12 மடங்கு ஜாஸ்தி இருக்கணும். அந்த 12 போட்டு காட்டுறாங்க. இல்ல அது 12 அதாவது நான் திரும்பவும் சொல்றது அதுதான். விக்கல் விக்ரம் வந்து இப்ப இது டாஸ்க்குங்க. டாஸ்க் இல்லைன்னா உங்க நிலைமை என்ன? அதேதான். ஆக உங்களுக்கு ஜாலரா அடிக்கிற 2 பொண்ணுங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. அவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி இருந்த, அதாவது சமையல் வந்து இது வேணா சொல்லி தான் அவர் சமையலே கத்துக்கிட்டாராமே. என்ன விக்கல் விக்ரம்ன்றதுனால அதையாவது ரியலைஸ் பண்ணாரு. டேய் நீ அப்பயே கிளம்பி போயிருந்தா நான் இந்த சிக்கலுக்கே ஒரு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆமா, நான் சொல்றப்பயே நீ வந்து மாறி இருந்தீங்கன்னா ஏன் மேனேஜர் பொசிஷன் காப்பாத்த. ஏன்னா இது வந்து பக்ரவாயி ஒரு மாதிரி நிலகுலைஞ்சு நிற்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை விடுவாரு, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம் போயிட்டேன். தென் ஹி ரியலைஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் அவர் போய் வாசுக்கும் தும்பலும் வர மாட்டேது மயிரும் மாட்டேது. இப்படி நேற்று கனியை சொன்னல மூக்குத்தி பல்லாக்குன்ட்டு எல்லா வேணைக்கும் எதிர்வினை போகுது. சொல்லுங்க. ஸோ இது அது பேர் என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல அதுக்கான எதிர்வினை கிடையாது ஜாக்கி. திவ்யா 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 அதுக்கான எதிர்வினை. திரும்பி தும்புவ தெரியுமா? பாப்போம் வாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, திவாகர் சொல்லும் பொழுது மாறி இருந்திருக்க கூடாதா? இதுதான் சொல்றேன். அந்த இடத்துல நீங்க தான் மேனேஜர், நீங்க தான் டிசிஷன் மேக்கர். நீங்க யார் என்ன பண்ணா உங்களுடைய வேலை காப்பாற்றிக்கப்படும் அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். அதாவது இதுல நீங்க சரியா மட்டும் இருந்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த அவங்க வந்து தோத்துருப்பாங்க. அவங்க டாஸ்க்ல அவங்க தோத்துருப்பாங்கன்ற. உங்க வேலையை நீங்க முடிக்கிறதுக்கு நீங்க வந்து தயங்குனீங்கன்னா, நீங்க யாருக்காவது ஃபேவர் பண்ணீங்கன்னா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுதான் மேட்டர். அதுதான் அந்த இடத்துல புரிஞ்சுது. அப்பதான் வந்து இந்த திருப்பி குறும்படத்துக்கு வந்துடுறேன். லாஸ்டா முடிச்சது வந்து இப்படி வச்சுட்டு அவங்க கால் மேல கால் விட அவங்க சும்மா கேம் ஓவர். ஆமா, கேம் ஓவர் போட்டதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள், நல்லாவே பண்ணிருந்தாங்க. அதேதான். ஓகே, அதுல பாருவுக்கு தான் தாங்கவே முடியல. ஏய்
என்னடா என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டுவாங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுதான் மேட்ரு. பாரு உட்காந்துருப்பாங்க, நிறைய பாராட்டுவார். அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னார், அந்த கேரக்டரை நீங்க பண்ணி அந்த விஷயங்களே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்லும்போதுதான் அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டாஸ்க்கு, என்ன 2 பேரும் அனுப்பணும் அவ்வளவுதானே, திவாகரை வேலையை விட்டு எடுக்கிறோம், வியன்னா வந்து வேலையை மாற சொல்றோம், இவ்வளவுதானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் சார். அது வேற லெவல்ல. பட் அதுல வந்து வருத்தப்பட்டது ரொம்ப நல்லா இருந்தது டாஸ்க். ஆனா அவங்க 2 பேருமே நிறைய வேலை செஞ்சாங்க. நான் வந்து அப்படி மாத்தினது வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஜாக்கி. அதன் பிறகு வந்து என்னன்னா, யார் இந்த வீட்டுல வந்து பணத்துக்காக அந்த மாதிரி இருக்காங்க. அரோராவுக்கு ஆபாயில் போட்ட மொமெண்ட் மேடம். அது எல்லாம் மோஸ்ட்லி அரோரா தான் சொல்லுவாங்க. இதுல அரோராக்கு ஒரு ஆஃப் பாயில் கிடைச்சதா இல்லங்க, அதுல பாரு வந்து ரம்யா சொல்லுவாங்க. அதான் இப்ப சொல்றேன். ரம்யா வந்து பாவம், அதாவது நான் எப்ப வந்தப்ப எனக்கு கடன் இருக்கு அதுக்காக தான் நான் இருந்திருக்கானோ அப்படின்னு சொன்னது வந்து இன்னைக்கு கேட்டு வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு. அதாவது பார்வை பொறுத்தவரை அவங்க பேரை தான் நீங்க கெடுக்க கூடாது. அவங்க எல்லாரும் பேரையும் கெடுப்பாங்க, அதை ரெஜிஸ்டரும் பண்ணுவாங்க, அது சரின்னு வாதாடுவாங்க. அதை சரின்னு வாதாடுனா அதை ரசிக்கிறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் ஆள் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேடம், உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஒன்றும் இல்லை இருங்க, இங்கே இப்போ நம்ம சொன்னல ஆளுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இப்போ சிலருடைய வளர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கூமாப்பட்டி இருக்கார்ல, ஆமாம் எங்கே அப்படின்னாரு. உண்மையிலே அவருடைய வளர்ச்சி நியாயமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஃபன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த பையனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ரீல் வந்து ஃபேமஸ் ஆகுது. கூமாப்பட்டிக்கு வந்து பஸ்ஸெல்லாம் இப்போ கூடல தயவு செய்து வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் கடற்கடன்னு ஃபேமஸ் ஆகி அந்த பையன் வந்து இப்போ வந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு வர்றாரு, ஆடலாம் வர்றாரு. அதற்கான முனைப்புகள் மெனக்கடல்கள் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஆனால் ஒரு வருஷமா ஒரே விஷயத்த வந்து பைத்தியக்காளித்தனமாக திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்கன்றதான் இங்கே கேள்வி. அப்போ சிவாஜி யாரு, கமல் யாரு, இந்த கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம வந்து அதுக்கான டிஃபரன்சியேஷனாக பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க, கொண்டாடுறதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பிரச்சனைனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த சோஷியல் மீடியாவுடைய இது ஜனநாயகன் படம். ஏன்னா ஜனநாயகன் முன்னாடி தான் அவர் வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தார், புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். அதில் ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான், மிஸ்டர் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நீங்கள் ஆடுவீங்களா கீழே, அதுதாங்க அதுக்கு எல்லாம் சிரிச்சு வச்சுருக்க பக்கான்ட்டு. இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்றேன் நான். உண்மையிலே கருத்தரேங்கிற மாதிரி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அதுதான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிலைமையாகவே இருக்குது. ஸோ இதையும் மீறியதான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி ஆகணும். அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு வேலையை நீங்கள் உண்மையாக செய்யும்போது ஒரு தன்னடக்கம் வருது. அந்த தன்னடகத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் கொஞ்சம் விக்ரம் வந்து கொஞ்சம் விட்ருவார், லூஸு விட்ருவார். அதன் பிறகு வந்து அது இதாகும். நல்ல உண்மையிலே நல்ல நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்தது வாங்க. அடுத்தது தான் நான் போயிருந்தேன். நீங்கள் அந்த பாரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது வந்தது. ஸோ பாரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்லுவாங்க, ரம்யாவை சொல்லுவாங்க. இதில் நான் கற்றுக்கிட்ட லெசனுங்க, ஏதோ ஒரு நாள் இருக்கும்பொழுது நான் தான் வந்து அப்போ பிரெட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனேன். அப்போ என் கூட வந்து ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாரு, உன்னோட பர்சனலான ஒரு ப்ராப்ளத்தையோ உன் ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தையோ முதல்ல வந்து ஆஃபீஸில் சொல்லாத. ஏன்னா நீ ஆஃபீஸில் அதை சொல்லும்பொழுது அங்கே என்ன உன்னை வேலையை விட்டு தூக்குற போது நீ வந்து பயப்பட ஆரம்பிப்ப, உன்னை அதை வச்சே மிரட்ட ஆரம்பிப்பான். அதேதான். அப்போ உனக்கு வந்து என்ன நீ வேலை கொடுத்தாலும் நீ செய்வேன்றது அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். ஏன்னா உனக்கு அந்த இடத்துல வந்து நீடு இருக்கு, நீ வேலையை விட்டு போகவே முடியாதுங்கிற ஒரு சூழல்ல இருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். உன்னுடைய சிச்சுவேஷன் தெரிஞ்சா அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. முதல்ல அது யாரா இருந்தாலும் அதை செய்யாத. முக்கியமாக ஆஃபீஸில் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்குன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு, யார்கிட்டயாவது போய் சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. அந்த கப்பலே அந்த கப்பலே இனிமேல் எடுத்து வந்துரு யாழினி. இந்த கப்பல அது வந்து ஓகே ரைட். இது ஒரு ஸ்பூன் மட்டும் கூட, ஸ்பூன் ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நானுமே லெசன் லேர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா ஏங்க ஒரு கஷ்டத்துல அப்பாடா எனக்கு 2 இஎம்ஐ இருக்கு, அந்த இஎம்ஐக்கான காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்றதும், அதை நீங்க அப்படியே மாத்தி 2 இஎம்ஐ காசு வந்தா போதும், காசுக்காக தான் நான் இருக்கேங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிட்டான்னு சொல்றதும் எந்த விதத்துல இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்றதப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க இன்னொருத்தர் அந்த இடத்துல யார் பல்பு வாங்கினான்னு பார்த்தா திவாகர் எழுந்துட்டு, சார் கனி மேம் இருக்காங்களே சார், அவங்க வந்து கிச்சன்ல வந்து அவங்க அதை அப்படியே யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை வலையில வீழ்த்துறாங்க. நான் சரியா தான் சொல்றேன், தப்பா சொல்ல சார். அப்புறம் வினோத் சார் அப்படின்போது
நான் என்ன கேள்வி கேட்டேன்? அதேதான், அதை நீ கரெக்டா கேட்ட. இது எதுவுமே திறமை எப்படி டாக்டர் ஆனது எனக்கு தெரியவே இல்லை சார். அவருக்கு ஹேட்னாலே என்னன்னு தெரியல சார். அப்படியா? ஒரு விஷயம் சார், அது நான் பார்த்தேன், பிக் பாஸ் சொல்லுவாரு அந்த ஹேட். இல்ல அதை ஏன் அதை சொல்றோம்னா, நாங்களாம் படிச்சவங்க எங்களுக்கு அதெல்லாம் என்ன விஷயங்கள் தெரியும், சும்மாலாம் நாங்க படிச்சு வரல. அந்த மாதிரி தான் சொல்லுவாரு. ஆமா, ஆளு மூஞ்சி அப்படின்ற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இல்லாம ஆளை பாரு யார்கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு சுபிக்ஷா பேசுறப்ப. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் திவாகர் உட்காருப்பாங்க. அதே மாதிரி பிரஜனும் பிரவீனும் யாரா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமருதினம் சொல்லுவாங்க. அப்போ பிரஜன் சொன்னது தான் வந்து இந்த டாஸ்க் நாங்கள் பண்ணணும். டாஸ்க்கு கிடையாது அது, உங்கள் பிக் பாஸ் கொடுத்தாரா நீங்கள் பண்ண ப்ராங்க்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்போ அவர் சொன்னது வந்து நியாயமாக இருந்தது. நான் பிரவீன்லாம் பயந்துட்டு இருந்தோம் இது எப்படி போகும்ட்டு. நாங்கள் போய் பிக் பாஸ் சாரி கேட்குறோம், அப்போ கூட அவன் வந்து பெருசாக இல்லை. அப்போ பிரவீன் சொன்னதான் ஆச்சரியம். எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் வாங்கிட்டு போயிடுறேன். கமருதீனுக்கு பிரவீன் சொன்னதா? பிரவீன் சொல்வாரு கமருதீன் சொன்னதா? அதுதாங்க, கமருதீன் தாங்க ரெட் கார்டு கொடுத்தாலும் நான் போயிடுவேன்னு சொன்னாரு. அதுதான் கமருதீன் வந்து 2 பேர் பயப்படுறாங்க, 3 பேர் பிராங்க் பண்றாங்க. பிரஜனும் பிரவீனும் பயப்படுறாங்க. ரெட் கார்டு கொடுத்தாலும் போயிடுவோம். அப்பதான் சொல்லுவாரு, இந்த பூச்சாண்டிலாம் நாங்க காமிக்க மாட்டோம், ஒழுங்கு வெளியில அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கிளம்புறதுனா கிளம்புங்க, யாரும் இங்க வந்து சேவை பண்ண வரல அப்படின்றதையும் வந்து சொன்னாரு. சோ இவங்க 2 பேர் மாத்தி சொன்னாங்களா. அப்புறம் பாரு சொன்னாங்களா. அதே மாதிரி கனி வந்து அரோராவை மட்டும் சொல்ல மாட்டாங்க, திவாகரை சொல்லுவாங்க. அதனாலதான் திவாகர் எழுந்த உடனே கனியை சொல்லுவாரு. உடனே அதுக்கு ரிப்போர்ட் அது வந்து அது கரெக்டாங்க விஜய் சேதுபதி பேசிக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா. ஏன்னா நீ எந்த கேள்வி வேணா கேளு, இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கனிதாங்க, சாப்பாடு வந்து ஒழுங்காகவே செய்ய மாட்டாங்க, அப்படி செஞ்சு எல்லாருக்கும் போட்டுட்டு அப்படியே வலையில வீழ்த்துறாங்க. பா நான் கேட்ட கேள்வினா இந்தியா, நீங்க எந்த கேள்வினா கேளுங்க சார், வினோத்தும் கனியும் தான் தப்புங்க. இதுதான் நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஏன்னா அவரோட லிஸ்ட்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இவரோட லிஸ்ட்ல கனி வரமாட்டாங்களேன்னு பார்த்தா கனி இவங்களை சொன்ன உடனேவே கனி சார் வினோத் சார், அதாவது அண்டா தண்ணி எடுத்து வந்து வைக்கணும். நீங்கல்ல இந்த மாதிரி ஆள்லாம் செலக்ட் பண்ணி நீங்க கூட்டு வந்து உங்க டீம் தான் முதல்ல உங்க டீம்ல இருக்கிறவங்க தான் தனித்தனியா குடி வைக்கணும்னு வச்சுக்காங்களா. இந்த மாதிரி ஆள்லாம் எடுத்துட்டு வந்து விட்டு யாரு எது என்ன ஏது அவங்களுடைய பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாம டிஆர்பி. அதை நான் சொல்லுவேன், சாதாரண யூடியூப்ல இருக்கிறவங்க வந்து திவாகரை வந்து இன்டர்வியூ எடுத்து போடுறாங்கன்னா அது ஏதோ இல்லாதப்பட்டவங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷனா அவரை கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெட் என்னது இதில் உட்கார வைக்கிறது, அதில் உட்கார, அதான் மனோகிட்டே வந்து சொல்லிட்டு போறாரு, நான் பாட்டு போறேன் சார், நான் என்னது நடிச்சு காமிக்கிறேன் சார் போறாரு. அதெல்லாம் கூட மனோ அவர்களுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி. இவரு மனோவை என்ன எவ்வளவு சூப்பர்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா அப்படின்றாரு. எனக்கு புரியவே இல்லை. சரி ஓகே விடுங்க. இதுல அந்த அதுக்கு தான் அந்த கனியை எடுத்துட்டு வந்தாரு அவரு. இவங்க மரோராவையும் திவாகரையும் சொல்லுவாங்க, திவாகரும் வேலை எல்லாம் செய்யறது இல்ல, வந்தாரு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேலை எல்லாம் பண்றாரு அப்படிங்கறத அவங்களுமே மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களும் அதே மாதிரி சாண்ட்ராவுமே திவாகரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் அவர் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார், 3 ரீல்ஸ் ஒரு நாளைக்குங்கிற கணக்கு வச்சு வினோத் சொல்வார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அது முடிஞ்சதுமே அவங்க சாரி கேட்பாங்க ஜென்டிலா. ஆமா சார், திவாகர்கிட்டையும் வியானா கிட்டையும் ஒரு அப்படியே கட்டி பிடிச்சி, அக்கா நீங்க வந்து கரெக்டாக பண்ணுங்கன்ட்டு. அப்போ திவ்யா நல்ல வேலை நான் வந்து சீக்கிரம் டாஸ்க் பண்ணலன்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பா ஆக்சுவலி. ஏன்னா இவங்க 2 பேரும் பேச வரும்போது அவங்க டப்புனு எசாவாங்க அந்த இடத்துல. நேத்து தானே அந்த கிரீன் சாரி. ஆமா ஆமா, பின்னாடி கூட நல்லா முடியெல்லாம் போட்டு அந்த கிரீன் சாரி கரெக்ட் தான். இல்ல அந்த இடத்துல இந்த திவ்யாவுடைய அந்த தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு நமக்குலாம் இருக்காது. இப்ப பேசலாம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு முகஸ்துதிக்காவது அந்த இடத்துல நிப்போம், கை கொடுப்போம். இப்ப திவாகர் மாதிரி என்ன சொன்னாரு, அவங்களே என்ன பாராட்டி கட்டி பிடிச்சாங்கன்னு அவரு. ஆமா, அதுதான் அவருடைய ஏன்னா முகஸ்துதிக்காகவும் ஒரு டெக்கோரத்துல வந்து இப்ப மனோ வராரு, பிக் பாஸ் என்ன சொல்றாரு, எல்லாரும் என் கண்டஸ்டன்ட் சொல்லுவாரு. அந்த இடத்துல போய் என்ன இப்படி வந்து கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சொல்ல முடியும், நல்லா தான் பண்ற பார்த்து பண்ணு பாப்பா சொல்லிட்டு போவாங்க. அவர் அதெல்லாமே கிரெடிட்டா எடுத்துட்டு இருக்காரு. அதனால சொல்றேன், அவரை நேரடி இன்னைக்குதான் நேரடியா உரிச்சாங்க. இந்த சிலாகிச்சு இந்த டபுள்ளா வந்து அவங்களுக்கு வந்து சிலைய என்னது சிலையடையாலாம் அவருக்கு ஒன்றும் புரியாது. விஜய் சேதுபதி சாரே என்ன வந்து பாராட்டாருன்னு போற ஆளு. அது சொன்னப்பறம் தான் நீங்க மூஞ்சே துங்க போட்டு உட்காந்தாரு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. அதே மாதிரி சபரிக்கும் கொடுத்தாரு, 4 ஸ்பூன் சுகர் எப்ப பாரு போட்டு தான் உனக்கு பேசணுமாப்பா, உன்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கறேன் உட்காரு அப்படின்ட்டாரு சபரி அரோராவை சொல்லும் பொழுதும். வினோத் வந்து இவரை சொன்னார், திவாகரை சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கப்புறம் தான் இந்த பிடிக்கலாம் கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரோரான்னு எல்லாரும் சொல்றாங்களே, அரோரா உங்களுக்கு புரியுதா, உங்க மேல எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாரு. கேப்ல தான் அவங்க வந்து கிளம்புறேன்னு. ஆமா, நாய் மிஸ் பண்றாங்களா, அவங்க கிளம்புறாங்களா, நீங்க ஏன் வரீங்கன்னு கேக்குறேன். இவங்க அதுதான் பணத்துக்கு தான் அங்கே வந்தாங்க, அவங்க தான் சொல்லிட்டாங்க. இந்த டீம் இருக்குல்ல, அந்த டீமை தான் உதைக்கணுன்ற நான் உங்களுக்கு வந்து அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க,
சரி விடுங்க. அதேதான். ஸோ இதன் பிறகு எஃப்ஜே வந்து ரம்யா கிட்ட சொல்றதும் நல்லா இருக்கும். அவெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி என்ன இந்நாள் வரைக்கும் வந்து நான் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும், நான் வந்து அந்த மென் ஈகோல இருக்கேன் அந்த வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லுவார், யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. எஃப்ஜே சொல்லுவார் ரம்யா கிட்ட, நான் வந்து ஏதோ மென் ஈகோ இருக்கிறவன்ற மாதிரி அவன் என்ன வந்து கரெக்டா வந்து கட்டம் கட்டி எல்லார்ட்டையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. யார் சொல்றது? யாரு? பார்வதிய சொன்னேன் நீங்க கவனிக்கல. பார்வதி சொன்னதுக்கு ரம்யா அழுதாங்க. பார்வதி சொன்னதுக்கு ரம்யா அழுதாங்க. அந்த பிரேக்ல அழுவாங்க. எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சுன்னு இன்னைக்கு வந்து சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை இங்க எடுத்துன்னு வரக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்லுவாரு, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு இங்க யாராவது ஏதாவது சொன்னோமா? எல்லாரும் அரோரா சொன்னோம், அரோரா மேல யாருக்காவது பர்சனல், ஆனா இந்த விஷயத்துக்கு கூட பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் பார்வதி பேசுறா அப்படிங்கறதான் சொல்லி. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க ஏன் சொல்றீங்க? அதான் எஃப்ஜே சொல்லுவாப்ல. நீங்க ஏன் அவங்க கிட்ட பழகுறீங்க? நீங்க தான் வந்து சூப்பரா பண்ணாங்க நீங்க சொன்னீங்க. அதுதான் இந்த வாரம் நீங்க எல்லாரும் நீங்க என்ன சொன்னீங்க? பாரு தானே சொன்னீங்க, அனுபவிங்க, அவ்வளவுதான். சொல்லுவாரு என்ன கூட தான் வந்து எப்பப்பாரு வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அது அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கா. நான் அதனாலதான் டே 1ல இருந்தே வந்து தள்ளி இருக்கேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எஃப்ஜி அங்க மென்ஷன் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகான ஒரு அட்வைஸ் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருந்து அரோராக்கு. ஆமா, உண்மையிலே பிக் பாஸ் வந்து இந்த பக்கம் பிரவீன் ராஜுக்கு பேசின அதுக்கு இணையான ஒரு அட்வைஸ் வந்து அரோராவுக்கு வந்து அதுல வந்து அவங்க சொன்ன அட்வைஸ்க்கு அவங்களும் வந்து கண் கலங்குவாங்க. திவ்யாவும் கலங்குவார் அந்த அட்வைஸ் வந்து அவங்களும் எடுத்துக்குவாங்க. அதுதான் மேட்ரு. அதுதான் ஒரு அட்வைஸ் நம்ம சொல்லும் போது அது எல்லாருக்கும் போய் சேரணும். ரைட்? எதுக்கு கண்ணாடி ஒன்றும் இல்லை. ஓகே சரியா? அப்ப அந்த இடத்துல சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவத்தை சேகரிச்சுக்கோங்க. காசு இருக்கும், அது கொஞ்ச நாள்ல கரைஞ்சிரும். காசு மட்டுமே எடுத்துட்டு போனீங்கன்னா அது கரைஞ்சிரும். சைக்கிள்ல போகும்போது கஷ்டம் இருந்தது, 10 லட்சம் வாங்கும்போது கஷ்டம் இருந்தது, 10 கோடி வாங்கும்போது கஷ்டம் இருந்தது. அப்ப அது பக்கம் ஒரு வாரமா இருக்கும், நீ நானும் சேர்ந்தே போன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதேதான், அது ரொம்ப அழகா சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றப்ப அப்பதான் வந்து பிரவீன் ராஜோட எவிக்ஷன் வரும் இதுக்கு அடுத்து. ஸோ பிரவீன் வந்து ரொம்ப ஆக்சுவலாக அவர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா குதிப்பாரு நிற்பாரு ஒரு மாதிரிலாம் பண்ணுறப்ப நமக்கே ஒரு என்ன பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரு அதாவது அழுவானான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழ வச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா தான் போக போறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பிரவீன் காந்தி போகும்போதுலாம் அவருக்குலாம் அது வந்து சும்மா, பட் இது உண்மையா ஒருத்தன் வந்து அந்த இடத்துக்காக போட்டி போட்டு. ஆனா என்னன்னா கடைசி 2 வாரம் அவர் வந்து பெருசா சோபிக்கல. ஆக்சுவலி இதுல வந்து கெமியும் வந்து பெருசா பண்ணல. ரம்யா எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்காங்க. அதுதான் இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் பாருங்க ஆரம்பத்துல இருக்காங்க பாருங்க, அந்த அந்த சரியோ தப்போ ஒரு விஷயத்த ஒரு ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. அது பேர் கெட்டு போகுது, அதெல்லாம் ஓகே. ஆனா பட் அந்த வீட்ல இருக்காங்களா இல்லையா? அதுதான். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க ஜாக்கி, இந்த போன பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ரிவ்யூவர் ஒருத்தர் வந்திருந்தாரு உள்ள, அவரும் பிராங்க் பண்ணாரு. பிராங்க் பண்ண பிடிக்கிறது இல்ல, அவரே அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி பிராங்க் பண்ணி இந்த மாதிரி நான் தெரிவேங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ண, ஏன்னா அது உண்மைக்கு நெருக்கமாவே இல்லையே. அது வந்து நீங்க வந்து உண்மைதான். அததான் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவர் எங்க அந்த வீடை மிஸ் பண்றாருன்னு புரிஞ்சதுன்னா படுத்துருவாரு அந்த வீட்டுல. படுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீடு இல்லைல்ல அப்படின்ற போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்து இப்ப சொல்லும்போது கூட நெகிழ்ச்சி ஆகுது. அந்த அளவுக்கு அவர் சொன்னாரு. அது மாதிரி நான் ஒரு காட்ஃபாதர் அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் எனக்கு பிக் பாஸை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு குரலோட எப்படி இவ்வளவு கனெக்ட் ஆகிறாங்கிற மாதிரி இருந்தது நமக்கு. சில நேரங்கள்ல நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, விளையாட்டா சொன்னாலும் சரி அடிக்கடி சொல்வேன், சும்மா யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டா பயங்கரமா இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரியான போய் குரல் வந்து காட்ஃபாதர் ஆகிறதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது, நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சில நேரத்துல சில பேர்கிட்ட இருந்து கேட்கும்பொழுது சில பேர்கிட்ட இருந்து கேட்கும் பொழுது நம்ம வந்து we will be like wow அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. அதுதான் இப்போ உதாரணத்திற்கு அவருக்கு 1000 பேர் இருக்காங்க காஸ்டியூம் டிசைன் பண்றதுக்கு, அவருக்கு கண்ணாடி நல்லா இருக்குன்னா நான் கூட சொன்னல கண்ணாடி நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அவருக்கு நம்மள வந்து என்ன சொல்றது, முகம் தெரியாத ஒரு ஆளு, அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் பேசுற பேச்சுக்களுக்காகவும் அவர் வந்து கொஞ்சம் நல்லா வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அவருக்கு முட்டு கொடுக்குறோம்ல. சில இடங்களில் முட்டு கொடுத்துருக்கேன் நான் அதை தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் உண்மையிலே வந்து என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கண்டவனுக்கு முட்டு கொடுக்கும்போது ஒருத்தன் உண்மையா உழைக்கும் போது அவனுக்கு கொடுக்குறது தப்பே இல்லை மேடம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பேசும்போதும் அவர் பிபி வந்து கூப்பிட்டு சென்டர்ல நிக்க வச்சு இந்த ஒத்தக்கண்ணை வந்து சில நேரங்கள்ல வந்து ரொம்ப சைக்கோத்தனம் தான் இருந்தாலும் அது சில விஷயங்களை வந்து பண்றது நான் அது மாதிரி பார்த்திருக்கேன் சார் சில பேர்லாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சென்டர்ல நிக்க வச்சுட்டு நீ சென்டர் ஆஃப் த ஹவுஸ் உனக்கு பின்னாடி பிபி இருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், நான் உனக்கு
இவர் இதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வந்து பெருசா இருக்காதுங்க. ஆனா இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் உனக்கு காட்ஃபாதரா இருக்கேன், காட்ஃபாதர் சொல்லிட்டேன்ல நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு அப்பயும் ஒரு டவுட் கேட்பாரு, இல்ல நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்றாங்க வார்த்தை 100%. அப்படின்றதெல்லாம் வேற லெவலு. யூ ஆர் மைன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதும் வந்து அது நிறைய, அதான் நான் சொல்றேன். இல்ல நான் இந்த பக்கம் கண் கலங்கிட்டேன், என் ஒய்ஃப் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த டைம்லாம் கண்ணு தொடச்சு தள்ளி ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இவங்க தேவையா? இல்ல மேடம், அது எமோஷனல் ஆனது சொல்லணும்ல. அதுதான் அது சொன்ன அழுதுட்டு நானும் குக்கா நீயும் குக்கா அப்படின்றது மொமெண்ட் தான். தட்ஸ் ஆல். உடனே அதை வந்து சொல்லிட்டுறது. ஓகேவா? ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கறத விஜேஎஸ் அவர்களும் சொல்வார். நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். விஜேஎஸ் அவரை ஹக் பண்ணிட்டு அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு விஷயம் என்னன்னா, நான் விஜய் சேதுபதி நான் உங்களோட வில்லனா நடிக்கலாமா, இது நடிக்க முடியுமா முடியாதான்லாம் தெரியாது, ஒரு நாள் பார்க்கலாங்க, ஒரு நாள் நம்ம நடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிரிச்சிருவாரு. தலைவர் எவ்வளவு பேருக்கு அது மாதிரி சொன்னாரு, எவ்வளவு பேரை வந்து நான் நடிக்க வைக்கிறேன், தர்ஷனுக்குலாம் அப்படிதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சொன்னாரு அவரு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு படமே வந்து ரஜினி நடிக்க வச்சிருக்காரு RKF ல. எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணிரலாம் அப்படின்னு சொன்னாரு. யாரோட சார் அவர் கூட விட்டுருங்க, அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஒருத்தர் வந்தாரு. ஆமாமா, அந்த பையனுக்கு சொன்னாரு பாருங்க. ஆமா, எல்லாரும் போற வரைக்கும் எல்லாரும் நம்ம பண்ணிடலாம் பண்ணிடலாம். அதேதான், அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு சொன்ன விஷயங்களும் இருந்தது. அண்ட் ஷாக்கர் சர்ப்ரைஸ் வேற. இந்த ஒரு விஷயமும் நல்லா சொன்னார். அதாவது இந்த மாதிரியான ஒரு இது ஒரு ஷாக்கர் தான், ஆனா இந்த ஷாக்கரான ஒரு விஷயம் வந்து உங்களை வேற ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்திற்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றதையும் வந்து விஜேஎஸ் அவர்கள் சொன்னாரு. அவருடைய அந்த எனக்கு வந்து இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. அதுதான் நான் எப்ப பார் சொல்றதா, இந்த பிபி டீம்ல இருக்கிற எடிட்டிங் டீமுக்கு, அந்த வீடியோ பண்ற டீமுக்கு. சாண்ட்ராக்கு எப்படி பண்ணிருந்தீங்க வீடியோ? ஆமா. பிரவீன் ராஜுக்கு எப்படி பண்ணிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? அவன் நானும் அந்த அணைங்கிற மாதிரி நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. பிரவீன் ராஜுக்கு என்னது அது? ஆமா, எவ்வளவோ மொமெண்ட்ஸ் இருந்தது அவருக்கு. வேட்டிலலாம் எடுத்துன்னு வருவார் சார். இல்ல இல்ல அது அந்த ஒரு ஷாட் எடுத்துன்னு வருவார். ஆமா, அதெல்லாம் ரொம்ப கையில எடுத்து வருவாரு, வேட்டியை துடைப்பாரு. ஆமாமா, அது சின்சியரிட்டிலாம். நீங்க அவரை க்ளோன் மாதிரி பாரு கிட்ட வந்தது, எலி மூஞ்சி, அதுக்கெல்லாம் மட்டும் பண்றீங்க. என்னது இன்னும் ஒண்ணுமே எனக்கு பஸ்ல. நீங்க விஜய் சேதுபதி இல்லாமல் பிரவீனுக்கும் நீங்க வந்து பேசுறது வந்து மகிழ்ச்சி மேடம். இல்ல அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா மேம்? வாயில குத்திடுவேன். ஓகேவா? உடனே வந்துடுறது. அதுக்கப்புறமா வந்து லவ் யூலாம் சொன்னார் சார். முத்தாலாம் கொடுத்துட்டு போனார் விஜய் சார். இதுதான் வந்து போகும்போது அதான் சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியுது ஜாக்கி, அவருமே 5 செகண்ட்ஸ் ரூல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். நேற்று அந்த முத்தாலாம் கொடுக்கவே இல்லை. ஆமா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் எல்லாரையும் வச்சிருப்பாங்க. ரொம்ப உடனே கிட்ட தாங்க போய் நிக்க முடியும். எல்லாருக்கும் நம்ம சொல்றது மக்களை பார்த்து சொன்னாரு சார். மக்களை ஆமா, இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அதுதான். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்களா, அதனால லவ் யூ முத்தா எல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு பிரஜன் அமித் விக்கல் 3 பேரும் பேசுவாங்க. அதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த கமெண்ட்டை படிச்சிட்டீங்கன்னா நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. தெரியும் மேடம், நீங்க அப்படியே இந்த ட்ரெஸ் கிஸ்ன்னு அப்படியே போயிடுவீங்க மேடம். எனக்கு புரியும் சார். மச்சத்துக்கு நேத்தெல்லாம் வந்து 3 நாளா பேசின்னு இருக்கோம் மச்சத்தை பத்தி. கிழக்கே நந்தவானம் கிளியோரங்கு ஆலமரம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருங்க இது நினைக்கிறேன். அது ஜென்டர் விடிஜி ஏதோ அப்படிதான் பேர் இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து போட்டிருக்க கமெண்ட் என்னன்னா, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா மேம், நான் வந்து 6 எபிசோட்ல இருந்து வந்து உங்களை ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிக் பாஸை பத்தி மட்டும் இல்லாமல் லைஃப் ரிலேட்டட் சுச்சுவேஷன்லாம் நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஹைப் எல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வரைக்கும் வந்து லைக் பண்ணியிருக்கேன், ஹைப் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறாங்களாம். குட். இப்படி தான் ஒருத்தரை வந்து கரெக்டாக மெசேஜ் பண்ணுவோம். நான் வந்து 2 பேருடைய ஒர்க்கையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், அவங்களும் வந்து கடலூர்காரங்களாம், சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்றதையும், அந்த மல்லாட்டை நீங்கள் சொன்னது எனக்கு கூட ரொம்ப ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. எதிர்கால வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெளிநாடு சென்று பணிபுரியவும் வாழ்த்துக்கள். ஓகேவா? எனக்கு அவங்க அவெஞ்சர்ஸ் வச்சிருந்தாங்க, எனக்கு கூட அவெஞ்சர்ஸ் பிடிக்கும். ஓகேவா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரணவ் விஜயலட்சுமிங்கிறவங்க, ஜாக்கி அவங்க பெரிய கமெண்ட். ஜாக்கி பெரிய கமெண்ட். உங்களோட பிக் பாஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேற லெவலு. நான் வந்து அவங்களும் வந்து 9வது சீசன் பார்க்கவே வேணாம்னு நினைச்சாங்களாம். அதான் வந்து உங்க விமர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து சரி அப்பப்ப பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாட்டி நான் பார்க்கவே இல்லை, நீங்க பார்த்து பண்றீங்க, நாங்க ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம சொல்ற விஷயங்களை வச்சு அவங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இதுங்க வந்து பிபி டீம் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி நம்ம வந்து பார்வையாளர்களை அதிகப்படுத்துறோம். நம்ம
சார் நம்ம இதெல்லாம் வந்து இந்த இதுக்கான கிரெடிட்ஸ் நம்ம எடுக்கிறதே கிடையாது. இந்த கன்சல்டிங் சார்ஜஸ் மாதிரி நம்மளும் வாங்குவோம். முதல்ல அனுப்ப சொல்லுங்க ஒத்தக்க நானு. ஓகேவா? ஆனா உங்க விமர்சனம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டியாளர்களோட அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு அதை வந்து மக்களோட தொடர்பு பண்ணி அவங்களோட இயல்புகளை அலசும் விதம் வந்து ரொம்ப அட்டகாசமா பண்றீங்க. வீட்டுல யாருமே அவங்க வீட்டுல பார்க்க மாட்டாங்களாம், உங்கள் விமர்சனத்துக்காகவே பாக்குறேன் அப்படின்றதையும் உங்களோட சேர்ந்து சுதா மேடம் கருத்துக்களை எடுத்து வைக்கும் விதத்துல வந்து உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற புரிதல் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. கணவன் மனைவியாக பார்க்காம ஒரு பரஸ்பரம் புரிந்து கொண்ட காதலர்களாகவே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தம்மா, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோல சொல்லியே பிடிக்க வச்சுருவா மேடம் எங்க ஆளு. இல்ல மேடம் அப்படி சொல்லி இப்ப கூட சொன்னீங்கல்ல, அப்படிலாம் சொல்லி தான் சார் பிடிக்க வைக்கிறேன். நிறைய பேர் அதெல்லாம் எதுவுமே சொல்றதில்ல, ஆனா அவங்க பிடிக்கிற லிஸ்ட்ல இருக்காங்க. நன்றி. என்ன செய்யலாம் ஜாக்கி? நன்றி. அடுத்தது அதேதான், அப்பப்ப இடத்திற்கேற்றா போல நீங்க பாடுறதும் ரொம்ப அருமையா இருக்கான். சோ இப்போ என்ன செய்யுது, சுதாவின் குரல் அருமையா இல்ல மேடம், ஒருத்தர் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி சொல்லுங்க. அப்பப்ப வந்து சுதாவிடம் அடி வாங்குவதும் ரசிக்கும்படியாக உள்ளது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம் ஜாக்கி. இது நானே உங்களை பாராட்டணும் மனுஷன் இந்த கமெண்ட் படிக்கும் பொழுது. பிக் பாஸ் விமர்சனம் மட்டும் பண்ணாம இந்த கோவை சம்பவம் பத்தி பேசுறது, கௌரி ஹுசேன் போன்ற சம்பவங்களை வந்து அந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி பேசுறது, உங்களோட கருத்தை தெரிவிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லும் அதை பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு சொல்ல தோணுதான். அப்படிதான் இப்படி ஒரு கலகலப்பான குடும்பம் வந்து நம்ம பக்கத்து வீட்டுல இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க ஏங்க வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய கமெண்ட். ஓகே, இப்போ இந்த கௌரி கிஷன் அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு அது பேர் என்ன, இவங்க வந்தாங்களே அரோரா, இன்னைக்கு ட்ரெஸ்ஸு மச்சங்கிச்சோ ஏதோ ஒரு விஷயங்கள் இது எல்லாமே வந்து என்னன்னா பேசப்படும். ஓகே, ஆமா. இப்போ இதே மாதிரி வந்து தீபிகா படுகோன் நண்பர் கூட எழுதியிருந்தார் சம்பத்துன்னு. தீபிகா படுகோன் இதே மாதிரி வந்து கிளீவேஜோட வந்திருக்கிறாங்க. ஓகே, உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓ மை காட் தீபிகா படுகோன் கிளீவேஜ் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஆமாம் எனக்கு மாறு இருக்குது, பிளவு இருக்குது, அதில் என்ன உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்ன இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், இருக்குது அதில் பளவும் இருக்குது, 2க்கு நடுவில் கேப் இருக்குது, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய வைரலான ஒரு விஷயமா அதுக்கு ஒரு பெரிய போஸ்டே அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தாக்குதல்கள் நிறைய விஷயங்கள் வரும்போது முதல்ல நீங்கள் பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்கும், இப்போ பொதுஜனம் வெகுஜனம்னு ஒரு பார்வை ஒன்று வைக்கும். அந்த பார்வையிலேருந்து நாம் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு நம்மளும் சில பார்வைகள் அந்த மாதிரி டைமில் நீ காமிக்கிறதுனால தானே வந்து நிற்கிறான்ற பார்வையில் இருந்தால் எல்லாருமே மாறுறோம். ஏது ஒரு குற்றம் நடந்ததுன்னா முதல்ல விக்டிம் ஆக்குறது. அப்போ அனுபவம் வர வர அப்போ நம்ம அனுபவம் வர வர அதை யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்னா வளர்கிற தலைமுறை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கீழே இருந்து மேலே வரோம், அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த விஷயத்தை கடத்தி ஆகணும். அதை தான் நம்ம செய்யறோம். இப்பயும் நம்ம வந்து அதே மாதிரி பூமர்த்தனமான கருத்துக்களையே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். கரெக்ட். ஏன்னா இது யாரோ ஒருத்தர் இது கமெண்டா கூட ஒரு தடவை போட்டுறாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. 21 வயசுல நான் இப்படி யோசிச்சிருப்பேனான்னு தெரியல, ஆனா நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனால 21 என் பையனுக்கு நான் இப்ப இதை சொல்லிடுறேன். எஸ் எக்ஸாக்ட்லி. அப்ப அவனுக்கு வந்து அந்த 21 வயசுல இந்த இதனுடைய அனுபவம் என்னங்கறத நான் வந்து கடத்தும் பொழுது அவன் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கான். ஏன்னா நான் இப்படி யோசிச்சிருப்பேன் 21 வயசுலன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் இதை யோசிக்கிறேன், இதுதான் இப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது நீங்க கடத்துன்னு சொல்றது வந்து ரொம்ப கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்ப அது ஞாபகம். எனிவே இப்ப அடுத்தது வந்து இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுக்கு நீங்க கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிக் பாஸ்ல நம்ம ஒரு 3 கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் மாதிரி சொல்லியிருந்தோம். அது நம்ம வந்து எந்த ஒரு அதுவும் இந்த முன்னேற்பாடுகள்லாம் இல்லாமல் செஞ்ச வீடியோ. நம்மளுக்கு மைண்ட்ல டக்குன்னு வந்து, ஏன்னா அக்ஷரா ரெட்டி பேரே எனக்கு ஞாபகம் இல்லை, அமுதெல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு கூஸ் மொமெண்ட்ஸ் கமெண்ட் அது ஆக்சுவலி. இதை வந்து யாருன்னா 207B ப்ரூஸ்லி அவர் வந்து முதல் சீசனில் காயத்ரி ரகுராம் ஓவியாவை பெண்கள் ரூமில் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றிய போது ஓவியா ஆண்கள் ரூமுக்கு சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஸ்நேகனின் காலடியில் தலை வைத்து தூங்கியது எனக்கான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னாங்க. பட் அந்த அதுதான், அதாவது ஒண்ணுமே தெரியாத ஊருக்கு முதல்ல பிக் பாஸ் வரும்போது ஆன மொமெண்ட் அது ஆக்சுவலி. ரைட், எனிவே அடுத்தது அவ்வளோதான். எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டோம். கூடுமான வர இனிமேல் கமெண்ட்டுகளை டக்கு 1-2 டெய்லி எடுத்துறோம். ஓகேவா? ஸோ ஐ எம் வெரி சாரி ஃபார் லாஸ்ட் 3 days. சொல்லுங்க, மன்னிச்சுக்கோ. சோ பிரஜன் அமித் அதன் விக்கல் 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும்னா, எப்படி பிரவீன் வந்து போயிட்டாப்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆற்றாமை.
அதுல அவங்க ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, கெமிலாம் கூட ஒண்ணும் பண்ணல, ஆனா கெமிலா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணும்பொழுது அரோரா கூட தான் வந்து இந்த வாட்டி நாமினேஷன்லேயே வரலன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுறப்ப கூட விக்கல் சொல்லுவார், அரோரா எல்லாம் போக மாட்டா, அவன் நாமினேஷன்லேயே வந்தாலும் போக மாட்டான். ஏன்னா அதை வந்து இவருமே சொல்லிட்டு போவாருங்க, பிரவீன் சொல்லிட்டு போவாரு, அரோரா உனக்கு வந்து உனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, எனக்குமே இந்த சீரியல் மூலமா வந்த ரசிகர்கள் இது நாள் வரைக்கும் இருந்தாங்க, ஓகே, பட் உனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நல்லா விளையாடி காப்பாத்திக்கோங்கிற மாதிரி அவருமே அதை சொல்லிட்டு போவாரு. ஸோ இவங்க 3 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அப்படின்றப்ப விஜய் பாருவும் சுபிக்ஷாவும் பேசுவாங்க. இந்த விஜய் பாருவுடைய ஒரு பார்வை வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஒரே ஆளையே நாமினேட் பண்ணுறதுனால டிசர்விங்காக இருக்கிறவங்க வந்து போயிடுறாங்க பாருங்க அப்படின்னு. பாருவுடைய பயம் என்னன்னா, திடீர்னு 17 பேர் அவங்களை மட்டுமே நாமினேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எல்லாரும் வந்து 2 பேரை மட்டும் நாமினேட் பண்ணா அப்ப அதுல பாரு கமருதீன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாரு இல்ல வேற யாரோ 2 பேருமே பிடிக்காதவங்க போது டக்குன்னு எல்லாருமே போட்டாங்கன்னா, யாருமே ஓட்டு போடாம விட்டாங்கன்னா, அதுல ஒரே ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ராவா யாரோ ஒருத்தர் வராங்க, இப்ப சபரியோ இல்ல சம்மோன் கனியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கனிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் தனியா வேற இருக்கு, எல்லாரும் போடுறா அப்படின்ற மாதிரி நாங்க போட்டாங்கன்னா என்ன பண்றது பயம். எனக்கு இன்னொரு இது என்னன்னா, சுபிக்ஷா மாதிரியான ஆள் அந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க பேசவே மாட்டாங்க. இல்லங்க, அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா பெரிய மனுஷி மாதிரி எல்லாத்தையும் கேட்பாங்க, சரியான கருத்துக்களை முன்வைக்கிறதும் கிடையாது, ஊர்நாயம் கேட்கறது போய் கேட்கற மாதிரி தான் இருக்கும், அதுல ஒரு தெளிவும் கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா பயங்கரமான ஆள், வேணா கூட பழகி அவங்க வந்து சரியா வந்து அப்படியே மாத்தி பேசுறதுல இப்ப அவங்க டேலண்ட் ஆயிட்டு வராங்க. பாப்போம், பொறுமையா பாப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருவோட क्वेश्चन எப்படின்னா, நீ கூட தான் என்ன நாமினேட் பண்ண, எல்லாரும் ஒரே ஆளை நாமினேட் பண்றீங்க அப்படின்னா இப்ப அவங்க என்ன சொல்லணும், எனக்கு உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக நான் உங்களை நாமினேட் பண்ணேங்க, அது ஓப்பன் நாமினேஷனா இருந்தாலும் நான் உங்களை தான் பண்ணியிருந்திருப்பேன், நான் வந்து உள்ள போய் நாமினேட் பண்றதா இருந்தாலும் நான் உங்களை தான் பண்ணியிருந்திருப்பேன், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லையா, நான் எப்படி அப்ப வேற ஆளை நாமினேட் பண்ணணுங்கிற மாதிரி தான் பேசணும். இப்ப நீங்க நாமினேட் பண்ணதே தப்புங்கற மாதிரி இந்த இடத்துல இந்த வயசுல அது இப்படி பேச முடியாதுன்றதுதான் என்னுடைய விஷயம். ஏன்னா விக்ரமே ரொம்ப சேஃப் கேம் வச்சுட்டு விளையாடும் போது சுபிக்ஷா மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து அது நேருக்கு நேரா மோதுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரேன். ஆனா நீங்க என்னன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் நேரடியாக சொல்ல முடியாதுங்க, நான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும், அதுக்கு நான் சொல்ல பேச வேண்டிய கருத்துக்கள் அவங்க நிறைய மாற்றி பேசியிருக்காங்கன்றதான். அதான் இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, இன்னொன்று விஜேஎஸ் கேட்குற இன்னொரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு உழைப்பை வந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்திட்டீங்க போயிட்டீங்கன்னும் போது ஒரு ஆட்டத்தினுடைய போக்கு சுபிக்ஷா வந்ததுக்கப்புறம் மாறினதுக்கு மிக முக்கிய காரணம் திவாகர். அதை நீங்கள் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வளர்த்து விடுறீங்க, ஒருத்தவங்க என்ன செஞ்சாலும் அது சரின்ற மாதிரியான விஷயத்த சமூகத்துக்கு நீங்க பரப்புறீங்க இல்லையா? இதுக்கு வந்து நிச்சயமாலுமே பிக் பாஸ் மூட்டே போயிடலான்னு நான். இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். நான் அதுதான் சொல்றேன், இன்னொருத்தனுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கணும்னு தட்டி பறிக்க கூடாது. அப்ப மூட்டையா அள்ளிட்டு வந்த மாதிரி எல்லாரும் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஜூஸ் டாஸ்க்ல, அப்போ ஒருத்தவங்க போய் என்னங்கன்னு கேட்கும்போது மார்க் போட்டது மட்டும் சரியானு கேட்கவே இல்லையா இன்னும்? அதுதான் இல்ல, நீங்க என்னன்னா அந்த இடத்துல யாரை காப்பாத்துறீங்கன்னா திவாகரை விட சுபிக்ஷாவை காப்பாத்துறீங்க. இப்ப நீங்க சுபிக்ஷாவை காப்பாத்துறதுக்கான காரணங்கள்லாம் வந்து புரியுது, ஆனா நீங்க அப்படியே தப்புன்னு சொன்னாதாங்க புரியும். நீங்க தப்புன்னு சொல்லனா அவரே என்ன பாராட்டிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அதேதான், இல்ல இப்ப தப்புன்னு சொல்லலன்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமாவே தெரியும். அதேதான், நீங்க அன்னைக்கு எப்படி கேட்டீங்கன்னா அப்ப அவங்களோட வெற்றியை நீங்க பறிச்சிட்டீங்கல்ல சுபிக்ஷா, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்க இந்நேரம் அவங்க ஆட்டத்தை வேற மாதிரி ஆடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரு கேக்குறப்ப பாரு என்ன சொல்றாங்க, என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கிறதுனால தான் நீ நாமினேட் பண்றேன்னு சொல்றாங்க ஜாக்கி. அப்ப நான் எப்படி சொல்றேன்னா, உங்களை பிடிக்கலன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நான் சொன்ன மாதிரி இல்லங்க, நான் எப்படி உங்க மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருப்பேன், நான் ஆட்டத்தின் போக்கை வைத்து நான் உங்களை நாமினேட் பண்ணேன்னா சொல்லணும்ல. அப்ப நீங்க நாமினேட் பண்ணதே தப்புன்றத வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆமா நான் நாமினேட் பண்ணிருக்கலாம், வேற யாரையாவது நாமினேட் பண்ணிருக்கலாம், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறீங்க. இதுக்கு நீங்க எதுக்கு அந்த கான்வர்சேஷனை போய் அவங்கள்ட்ட வந்து சொல்றீங்க? அப்புறம் இதுதான் வந்து அவங்களுக்கும் விஜய் பார்வதிக்குமான நடந்த விஷயங்கள், அதோட பாஞ்சே போட்டாங்க. மற்றபடி வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தது என்னன்னா, அவங்க பொசிஷனை வந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா நம்ம பொசிஷன்ல நம்ம கரெக்ட் டிசிஷன் எடுக்கணும், எடுத்தாதான் அது நடக்கும் அப்படிங்கறதான் விக்கல் விக்ரம் இன்னைக்கு வந்து நமக்கு புரிய வச்சாரு. அதுதான் வந்து இன்னைக்கான விஷயங்கள். வேற என்ன? ஓகே, குடும்ப எல்லா விஷயங்களையும் பேசிட்டோம். இவர் கிளம்பி போனார் பிரவீன், ஒரு டெடிகேட்டட் சாங். அம்மம்மா இன்று மாறினேன், அன்புக்கு நன்றி கூறினேன், உள்ளத்தின் காயம் மாறவே உதவியதும் வார்த்தைதான், நிம்மதியின்றி வாடினேன், நின்றிட நிழல் தேடினேன், திக்கற்று போன வேளையில் தெரிந்தது என் பாதைகள்,
உனது பாடல் கேட்டது மனதில் பாலை வார்த்தது புயல் காற்றில் வாடி நின்ற ஓடம்தான் கரையை சேர்ந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். நிறைய பாட்டு வந்து ஃபேமஸே ஆகாது, சில பாட்டு. இதில் வந்து முட்டு விடும் பூக்கள் அந்த சாங், பார்க்க காத்து தினம் காத்து பாட்டும் வந்தாச்சு, அந்த பாட்டு. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம், சரியான சாங்கு. இந்த படம் வந்து படுத்துக்கிட்டுமே பாடல்களும் படுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவ்வளோ அற்புதமான ஒரு அந்த வரிகள், ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சாங்கு. சூப்பர் அண்ணா அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை நான் சொல்லிட்டு இந்த பாடல் அப்படியே முடிக்கிறேன். வேற என்ன, நம்ம வந்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் பேசிட்டோம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து தொடர்ந்து கமெண்ட் போட்டிருக்க அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் பலங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.